பஜனை மடத்தினுடைய சத்சங்கம் மாதம் தவறாமல் பகவான் இங்கே அழைத்து வருகின்றார். நாங்கள் நூற்றாண்டு விழாலேயே ராஜபாளையத்தை கூட தொடர்ந்து நாங்கள் நூற்றாண்டு விழா இடத்தை தான் பகவத சக்கரையா நீங்கள் பார்த்து அந்த பச்சையம்மன் கோவில் தொடர்ந்து நடத்தி அந்த சக்கரை கொட்டையை வச்சு நம்ம அழகான அந்த நூற்றாண்டு விழா நடத்தினோம். உங்களுக்கு தான் அந்த பெருமை கிடைச்சி 2 மகாத்மாக்கள் ஆனந்தாசிரமத்துடைய பிரதிநிதியான அண்ணாமலையுடைய பகுதியாக 2 சாதுக்கள் கலந்து கொண்டார்கள். ஒவ்வொரு நூற்றாண்டு விழாலேயே 2 சாதுக்கள் கலந்துகிட்ட ஒரே நிகழ்ச்சி ராஜபாளையம். இறக்கிற சந்தோஷம். நாங்கள் முன்முயற்சி எடுத்து முதல்ல நடந்த நூற்றாண்டு விழா ராஜபாளையம். அதனால ராஜபாளையம் தான் எங்களுக்கு அது ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்த இடம். நூற்றாண்டு விழா பிரமாதமாக அருமையாக நடந்துச்சு. அழகான அப்பவுமே எனக்கு இந்த ஆலயம் முரண்பு ஒன்று இருக்குங்க. அப்புறம் திடீர் ஒரு நாள் வந்து பார்க்கும்போது இதுதான் சாமியோடைய கோட்டைன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் தான் கிடையாது. இந்த படத்தை விட உலகத்தில் உயர்ந்த படம் அந்த சங்கர சிலையை விட உயர்ந்தது கோடி ரூபாய். இது ஒரு படி அது கேட்காது. இதெல்லாம் ஒரு காலகட்டம். இது சிறுவிதான் ஒரே காலகட்டத்தில் அந்த விஷயம் சொன்னேன். இது ஒரு வரலாறு. முரம்பு என்பது ஒரு வரலாறு. சரி, சாமி இப்போ இன்னைக்கு நீங்கள் போங்க, இனிமேல் நீங்கள் திருவண்ணாமலை ஆசிரமமான ஒரு இடத்த பார்க்கலாம். நான் முகநூலில் கூட எடுத்து போட்டேன். ஒரு இடத்துல ஒரு ஸ்டார் போட்டு வச்சுருக்கீங்க. கிரிவலம் ஆசிரம கிரிவலம் வருவீங்களா? வரும்போது அந்த வேத பாடசாலை வரும்போது பாருங்கள், அதில் ஒரு பெரிய போர்டு வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்டார் மாதிரி தேவைப்பாங்க. ஒன்றும் இல்லை சார், ஒரு பூனை வந்துச்சு. பூனைக்கு சாமி வந்த நேரத்தில் அது கொஞ்சம் 2 ரொட்டியை பிச்சு போடுவாங்க. அது போல கிட்ட வர பயந்துருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கல் மேலே வைப்பாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஆட வர அந்த பூனை சாமிக்கு பழக டெய்லி அதை ஒரு ரொட்டி வைப்பாங்க. திருப்பி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது அந்த கல்லை தூக்கி யாரும் எங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துருக்கிற டைம்ல இது ஒரு ஏரியா என்னாச்சு, அந்த கல்லை காணிச்சுன்னா சுவாமி யார் அந்த கல் வரணும்னு அப்புறம் அந்த பட்டு கல் வந்து யாரோ ஒருத்தர் கொண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண இடத்த கொண்டு போட்டாங்க. அந்த கல்லை திருப்பி கொண்டு தாக்கி வச்சு அதுக்கு அடையாளமாக சுற்றி கம்பி உணவு சொல்லி நீங்கள் 4 கம்பி இருக்கு, மணிசாலத்துக்கு 4 கம்பி உணவு சொல்லி அதில் அந்த பூனை வைக்கும். அந்த பூனையின் மீது அவர் காட்டிய அன்புக்கு அடையாளம் அந்த கல். ஒரு சின்ன கல், ஆனால் அந்த கல்லுக்கு சாமி கொடுத்த மரியாதை பார்த்தீங்களா? அந்த நமக்கு அது பூனையாக தெரியும். அப்போ தேவகமாகவே கேட்டுக்காங்க அது என்ன பூனை தான் சொல்லிட்டு அப்போ சுவாமி ஒரு சிரிப்பு ஒன்று சொல்லியிருக்காரு. மகாபாரதத்தில் கடைசி அந்த சொர்க்காவரணம் போவாங்க. தர்மன் கூட ஒரு நாய் பின்னாடி இது பூனை இல்லை, ஆக்சுவலி நாய். இது வந்து ஒரு நாய், ஆஸ்பத்திரியில் ஒரு நாய் சாப்பிட்டது. அப்போ கடைசியில் தர்மன் கூட ஒரு நாய் போயிட்டே இருக்கும் தெரியுமா? கடைசியாக எல்லாரும் போயிடுவாங்க, தர்மன் சொர்க்கத்துக்கு போகணும். ஆனால் இந்த நாய் கூட அதனால தர்ம தேவதைன்னு சொல்லுவாங்க. அது வேற அது வியாக்கியானம் இருக்கு. ஆனால் ஒரு நாய் அவரை கடைசி வரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும். சுவாமி இதை சொல்லிட்டு ஆஹான்னு சிரிச்சு. நம்ம பாருங்க அது நாய் சார். அவர் இந்த நாய்க்குள்ளே யாருக்கு உணவளித்தாரோ அது இது எந்த ஞானியோ அதுக்கு அதனால் என்ன சொல்ல வந்தேன்னா பழைய விஷயங்களுக்கு ஒரு முக்கியத்துவம். நீங்கள் பெரிய கோடி நாளைக்கே ராஜபாளையத்தில் ஒரு பெரிய ஆளே வரலாம், வராதுன்னு சொல்ல வரலாம். ஆனால் எனக்கு முரம்பு தான் உயர்வாங்க. ஏன்னா இதான் முதல் இடம், இது முளை பிடிச்ச இடம் இங்கே தான். எனவே இந்த இடம் அதனால் திருப்பி நாங்கள் இங்கே டார்கெட் பண்ணி வந்து நல்லா இருக்கும். இதில் யோகியுடைய கிரேஸ் அப்படியே. ஒரு முறை குமாரகோயில் ராமஜி ஆசிரமத்தில் ஒரு ஷெட்டு போட்டாங்க, ஒரு ஓலை ஷெட் ஆரம்பிச்சாங்க. அப்போ ஓம்பராஜ் போய் கேட்குறாங்க, அதை ஒரு எல்லாரும் தராங்க, ஒரு நல்ல ஒரு பெரிய ஷெட் போட்டுருவோம். கொஞ்சம் ப்ரொஃபஸர் நாங்கள்லாம் போனோன்னே கொஞ்சம் திருப்பணி பண்ணணும், கொஞ்சம் முன்னே எழுதுற பெரிய ஷெட்டாக போட்டுருவோம், ஆசிரமம் நல்லா இருக்குன்னு அங்கே எது செஞ்சாலும் சாமி கேட்குறாங்க. சாமி ஓம்பராஜ் அம்மா கேட்குறாங்க, சாமி அந்த ராமஜி ஆசிரமம் முன்னே ஒரு ஷெட்டு எடுத்து போட்டுடலான்னு அன்பர்கள்லாம் சொல்கிறாங்க. எதுக்கு ஓம்பராஜ் இல்லை இப்போ என்ன இல்லை இப்போ ஓலை ஷெட் டேக்ஸ் ஏன்னா இல்லை சாமி 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஓலை பழுதாயிருது, வி கேன் சேஞ்ச் இட். அப்போ திருப்பி வரவங்க 5 வருஷம் ஓகே எவ்ரி 5 years யூ கேன் சேஞ்ச் இட். இது ஆக்சுவலாக ஒரு ஓலை அப்படின்னு இல்லை சுவாமி எல்லாரும் பக்தர்கள்லாம் ரொம்ப விரும்புகிறாங்க அப்படின்னு. இவங்க விருப்பமும் சேர்ந்துருக்கல, பக்தர்கள்லாம் விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே சாமி ரொம்ப யோசிச்சு ஏங்க ஒரு ஷெட்டு இருக்குதுங்க, இந்த மாதிரி ஒரு பில்டிங் இது பண்ண ஒரு ஷெட்டு இருக்குது. சுவாமி ரொம்ப யோசிச்சாங்க. அங்கேதான் ஒரு பெரிய மெசேஜ் அதை சாமி வச்சுருக்கிறாரு. சொல்லிட்டு இஃப் யூ ஸோ இன்சிஸ்ட் இது வேணும்னு நீ ரொம்ப வலியுறுத்தினீங்கன்னா யூ கேன் பில்ட் தட் ஷெட் பட் வித்தவுட் டிஸ்டர்பிங் த எக்ஸிஸ்டிங் பியூட்டி. கை வைக்கிறார். இது உருவாகும் போதே சாமி இந்த பிக்சரை உருவாக்கிட்டது. இந்த மடம் எப்படி வரணும் உருவாக்கிட்டார், இந்த குடி எப்படி இருக்கணும் அப்படி கொடுத்தார். இந்த ஸ்ட்ரக்சரை சாமி பிளஸ் பண்ணிட்டார். இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் இஷ்டப்படி மாற்றணும். ஒருக்கு பிளஸ் பண்ணிட்டாருன்னா அதான் சார் அவருக்குள்ள அது பதிஞ்சிருக்கு. அதுக்கு ஒரு ஈச் கூட நான் உங்களுக்கு ரைட் கிடையாது. ஏன்னா அது பரிபூர்ண கிரேஸ் என்று அப்போ அவர் என்ன சொன்ன அப்புறம் அது மேலே ராம்னு ஹிந்தி வச்சு வச்சுருப்பார். நீங்கள் ஒரு ராஜாட்சி போனால் இப்போ அதெல்லாம் மறந்துச்சு. காலம் மாறும்போது பல விஷயங்களை கை விடுத்தாங்க.
அதில் ராம்னு ஒன்று ஹிந்தியில் எழுதியிருப்பார் சார். இந்த முகப்பில் எங்கேயும் ஆஸ்பத்திரி படம் கண்ட ராம்ங்கிற ஹிந்தி எழுதி பண்ணணும். நான் இன்னைக்கு என்னுடைய நேசரேத்து கதை வைக்க தந்தீங்கன்னா அந்த ராம் எழுதி வச்சுருக்கேன். ஏன் நேசரேத் ஏன்னா பகவான் சொன்ன வேர்டு. இன்னைக்கு நேசரேத் போனீங்கன்னா கதவு முடினா அதில் ராம் ஹிந்தியில் இருக்கும். அந்த சிரட்டை விசிறி அந்த ராம் யாத்மத்தினுடைய ஒரு எம்பளம். அந்த எம்பளத்தை நான் இன்னைக்கும் நேசரேத் பஜன் மந்திரியுடைய அந்த மரக்கதவில் அதை பதிச்சிட்டேன். ஏன்னா யாரும் நினைக்க முடியாது, தள்ள முடியாது. என்னைக்குனாலும் எத்தனை வருஷம் ஆனால் அந்த கதவு இருக்கும், அந்த எம்பளம் அதில் இருக்கும். ஏன்னா பகவான் சொன்ன ராம் அது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஒன்றை கிரியேட் பண்ணாங்க சார். அவங்க ஒரு அப்படி ப்ளஸ் பண்ணுறாங்க. அதை அந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் அப்புறம் தொடக்கூடாது, மாற்றக்கூடாது. அதுக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம். இந்த இடத்துல இன்னொன்று உங்களுக்கு எப்போ சொல்லணும் திரும்பி சொல்கிறேன், அதையும் புரிஞ்சுக்கணும். நம்ம கிருஷ்ணாபாய் மாதாஜி சொல்லி விஷன் பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி. ராகவேந்திரர், குரு ராகவேந்திரர் எல்லாருக்கும் தெரியும். 100வது வயசில் அவர் ஜீவசமாதி இருக்க போகிறாரு. ஜீவசமாதி இருக்கிறதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் இத்தனாந்தே ஜீவசமாதி இருக்க போகிறதுல டேட் சொல்லியிருந்தார். சொல்லிட்டு திம்மண்ணான் அவருடைய பிரதம சிஷ்யர். திம்மண்ணாயர்னா அங்கே இருக்க ஒரு பெரிய ராஜ்யத்தினுடைய ஜவான் அதிபர் மாதிரி அடைக்குள்ள மந்திரி மாதிரி அமைச்சர் வச்சுக்கலாம், அந்த திவான் மாதிரி. அவர்கிட்ட சொல்லி இங்கேருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பர்டிகுலர் இடம் இருக்காங்க, ஒரு பாறை இருக்காமல் தெரியுது. அந்த பாறையிலேருந்து கல் உடைச்சி கொடுக்குறோம். அதில் தான் உங்களுக்கு பிருந்தாவனம் அமைக்கிறது. வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பிருந்தாவனம் தான் நம்ம சமாதின்னு சொல்லுவோம். சைவ இதில் சமாதின்னு சொல்லுவோம். வைணவ இதில் அதுக்கு பேர் பிருந்தாவனம் புகுந்தாதான் சொல்லுவாங்க. அது இதே மாதிரி துளசி மாடல் சதனமாக வச்சு துளசி வச்சு அதுதான் பிருந்தாவனம் அமைப்பாங்க. அப்போ அந்த பிருந்தாவனம் ஆனால் நீங்கள் எல்லாரும் மந்திராலயம் போனால் தெரியும், துங்கபத்ரா நதிக்கரையில் மந்திராலயம் இருக்குது. துங்கபத்ரா நதி முழுக்க பார்த்தா பாறையாக இருக்கும். நீங்கள் மந்திராலயம் போயிட்டீங்கன்னா அது ஏரியா முழுக்க கல் பாறை, கரும் பாறை. அப்போ எல்லாம் கட்டி முடிச்சுக்கும் போது திம்மனாக்கு ஒரு டவுட்டு. திம்மனாக்கு ஏதாவது கேட்க ஒரு பெரியான்னு கேட்குறாரு ராகவேந்திரன். அவனுக்கு ஒரே ஒரு பிரச்சனை சாமி, நம்ம சுற்றி கரும் பாறைகளுக்கு நடுவில் உட்காந்து ஏன் 30 கிலோமீட்டருக்கு அங்கே உள்ள அந்த இடத்துலேருந்து அந்த பாறை எடுத்து வச்சுருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா, திரேதா யுகத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சிறிது நேரம் அந்த பாறையின் மீது விசிராந்தி எடுத்தார். எனவே அந்த பாறையை நம்ம ஞானிகளுக்கு எது தெரியும் பார்க்காம அதை ஒரு கல்லுன்னு நினைக்கும். திருவண்ணாமலை சாமி ஒரு கல்லை தூக்கி போட்டு அதில் ஒரு நாயை ரொட்டி வச்சாரு. நமக்கு அது கல், அது பின்னாடி இருக்கிற சிகிரிக்கு நமக்கு தெரியாது. அந்த நாய் எது நமக்கு தெரியாது. இதில் பல அவங்களுடைய ஒரு மூக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. அப்போ சுவாமி இருக்கிறத மாத்தாதுன்னு. அப்போ திரேதா யுகத்தில் ராமன் ஒரு நிமிடம் படுத்திருந்த அந்த கல் அவருக்கு தெரியுது. அந்த கல்லை கொண்டு அப்புறம் சொன்னாரு, அதை செஞ்சு முடிச்ச உடனே மிச்சம் ஒரு துண்டு கல் வரும். அதை அந்த இதுக்கு பிருந்தாவனத்துக்கு எதிர சாத்திரி, அதில் ஆஞ்சநேயர் வந்துருவார். இந்த ராமன் இருக்கிற இடத்துல யார் இருப்பா? ஆஞ்சநேயர் வருவார். நீங்கள் கரெக்டாக இன்னைக்கு மந்திராலயம் போனால் பாருங்கள், இந்த பிருந்தாவனத்துக்கு எதிர ஒரு கல் இருக்கும். கரெக்டாக அந்த கல் துண்டு அப்புறம் பார்த்தா அவர் ஆஞ்சநேயர் தெரிவார். முதல்ல கல் துண்டு, அப்புறம் இவர் ஆஞ்சநேயர் வந்துடுவான்னு பார்த்தா அந்த மிச்சம் இருக்கிற கல்லுடைய ஷேப் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் நிற்கிற மாதிரி அப்படியே இருக்கும். இன்றைக்கும் நீங்கள் பிருந்தாவனம் ஒரு மந்திராலயம் சென்றால் போய் பாருங்கள், ராகவேந்தருடைய அந்த பிருந்தாவனத்துக்கு நேர் எதிர ஒரு கல் இருக்கும். அதுக்கு நீங்கள் இப்போ நல்லா பொட்டெல்லாம் வச்சு ஆஞ்சநேயருடைய தோட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க, இதெல்லாம் வச்சு. ஆனால் முதலில் வெறும் கல்லாம். அப்போ மகாத்மாக்களுக்கு இந்த மண்ணினுடைய மகிமை, இந்த மண்ணில் இருக்கிற ஒரு கல்லுடைய மகிமை தெரிஞ்சுதான் அவங்க சொல்றாங்க. எனவே எக்ஸிஸ்டிங் பியூட்டி ஷுட் நாட் பி டிஸ்டர்ப்ட். அவன் ராஜபாளையத்தில் சாமி எப்படி கிரேஸ் பண்ணிருக்காருன்னா, முரம்புங்கிற இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரக்சரை சாமி ஆசீர்வதிச்சிருக்கு. அவருடைய பரிபூரணமான ஆசி இந்த முரம்புல இந்த இடத்துல வடிச்சிருக்கு. எனவே தான் மாதம் ஒரு நாள் வந்து இன்னும் உட்காந்து நாம சொன்னீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் ஒன்று இங்கே ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் கண்டிப்பாக வருது. எக்ஸாஜரேஷன், இட் இஸ் ட்ரூ. சுவாமி எந்த இடத்துலையும் ஒரு துரும்ப கூட இந்த பிச்சைக்காரன் மாற்றங்களை விரும்புவதில்லை என்று மாற்றங்களை விரும்புவதில்லை. ஏன்னா என் அப்பா சில விஷயங்கள் முறையை எழுதி பண்ணுறாருன்னா இவன் அதை தான் பாதுகாப்பான், அதுக்கு தான் ப்ளஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்கள் அப்பப்போ அதை சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த சேஞ்ச் ஆகிறது மனிதமானது. அதான் ஒன்றிலே நிற்காது. நான் ஜவுளி கடை பண்ணால் அனுபவம் தெரியுமா? ஒரு சாரி என்ன வச்சுக்கணும், அப்புறம் அங்கே ஒரு சாரி, இங்கே ஒரு சாரி. அப்புறம் நான் இப்போ ஒரு டெக்னிக் வச்சுருக்கேன். பிடிச்ச சாரியெல்லாம் தனியாக ஒரு ஓட்டர் வைக்கணும். அது ஒரு 12 சாரி வரும். போதுமா, அரை மணிக்குள்ள 12 ஒன்று தூக்கி சொல்லி அதான் நடக்க போகுது. இப்போ நான் ஒரு டெக்னிக் வச்சு மொத்தாலே போயிட்டு தான் இது முடிய மாட்டேங்குது. இப்போ என்னடான்னு பார்த்தேன், பிடிச்சிட்டா ரைட் வச்சுன்னா வச்சு. இவங்களுக்கு வந்து எடுக்கிறது ஒரு சாரி, ஆனால் 100 சாரி பார்த்தா ஒரு மனசு யாரும் புரிஞ்சுக்கிட்டேன். 100 சாரி பார்த்து ஒரு சாரி இருக்குங்க. அவனை பெட் எடுக்கிறோட நம்ம வர பின்னாடி போனால் ஒன்றா வாங்கி வச்சுட்டு வந்தீங்க. இந்த 10 அப்புறம் ஒன்று எடுங்க. அவர் ஈஸியாக ஒரு முடிவு கொடுத்துருவாங்க. இல்லை 100ஐயும் பார்த்தா அதுக்கப்புறம் 101 பற்றி கட்டுருப்பாங்க. இந்த பாடல் இந்த கலர் சொல்லுவாங்க. அது இனிமேல் செஞ்சு தான் பண்ணணும். அது இருக்காது. நான் எது சொல்ல வந்தேன்னா, காரணம் இந்த நான் பெற்றோட விளையாட்ட சொல்கிறேன். இந்த வேவரிங் மைண்ட், மனித மனம் என்பது குறைந்து அது நிற்காது. சரி, ஆன்மீகம் என்பது நீங்கள் நிற்கணும். ஸ்டடியை நிற்கணும்.
ஸ்திரமா இருக்கும், சமநிலை பெறலாமல். அங்கதான் ஆன்மீகம். இனி சொல்லுவார், உள்ளுக்குள் உறையும் தெய்வம் யோகி. இதுதான் விஷயம். நம்ம எல்லோருக்குள்ளும் தெய்வமாக யோகி இருக்கிறார். நம்ம அதை நம்ம உணர்றோம். அது இல்லாத மாதிரி நினைச்சிட்டு நம்ம வருத்தப்படுறோம், எடுக்கிறோம், சாமியில சண்டை போடுறோம், என்ன சாமி பண்ணிட்டல அப்படின்னு சொல்லி சில ஆதங்கங்கள் இதெல்லாம் போட்டுறோம். அது ஒன்று உரிமை உண்டு. ஒரு குரு பகவானிடம் இங்கே கோபப்படுறது கூட உங்களுக்கு ரைட், சண்டை போடுறது உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நம்மை விட நம் மீது நம் வாழ்க்கையின் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர் குருநாதர். வாழ்க்கையை ஒன்றையை விட அவர் தெரியும், உன்னை எப்படி உருப்பட வைக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். அந்த பாதையில் உன்னை மிகச்சரியாக நடத்தி செல்பவர் அவர். இந்த தெளிவு நமக்கு சுவாமி சொல்றாங்க, எது நடந்தாலும் அது என் தந்தையின் அது அப்படி ஏற்றுக்கணும். பகவான் சுவாமி எப்படி இருந்தார் சார்? அவருக்கு வந்திருக்கிறது கேன்சர் கண்டுபிடிச்சு சொல்றாங்க சார். அதனால என்ன, என் அப்பா இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது, அதை சரி பண்றதுக்காக இந்த பிச்சைக்கார உடம்புல இந்த நோயை தூக்குறாரு. இந்த பிச்சைக்கார இதை அனுபவிக்க எப்படி இருக்கு பாக்குறாரு. தன் உடம்பில் பெரிய நோய் வந்திருக்கு சாமி, கேன்சர், ரொம்ப கஷ்டம் ஆகுன்றாங்க. அப்படியா? அது சாமி சொல்ற ரீசனை பாருங்க. இன்னொருத்தர் சொல்லுவான், நான் இவ்வளோ நம்மலாம் பாருங்க ஒரு 10 தடவை திருவண்ணாமலை 10 தடவை திருவண்ணாமலை போனேன், சாமி என்னை படுத்திட்டாருன்னு. அவர் உடம்புல அவ்வளோ பெரிய நோய் வந்திருக்கு சார். தன் வாழ்க்கையே எல்லோருடைய நலனுக்காக தத்தம் பண்ணுவார். நமக்கு 50 ஆண்டு காலமாக எத்தனை லட்சம் பேரை ப்ளஸ் பண்ணி எத்தனை லட்சம் பேருடைய பிரச்சனை கேட்டு எத்தனாயிரம் பேருடைய பிரச்சனைகள் சாமி ஸ்பாட்லேயே தீர்த்து விட்டுருக்காரு. நமக்கு தெரியும். அவர் சொன்னார் உடம்புல கேன்சர் தெரிஞ்சுக்கணும்னா அவர் சொன்ன விளக்கத்தை பாருங்க. என் தந்தை கருணையே மயமானவர். இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு, அதை சரி பண்றதுக்காக இந்த பிச்சைக்கார உடம்புல இருந்திருக்காரு. இந்த பிச்சைக்கார இதை அனுபவிச்சு இந்த மனப்போக்கம் வாழ்க்கையில் ஒரு சின்ன அடி நம்ம நினைச்சது நடக்கலன்னு சொல்லி எல்லாம் முடிக்குது. குருநாதர் பேருதான், கடவுள் பேருதான், நான் திரும்பி பண்ணலாம் 15 வருஷம் சாமியா சொல்ல நன்றி கட்டு வரேன். எவ்வளவுலாம் நடந்தேன் கருத்துல ஏங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு இழப்பு என்பது வரும் சார். பிறப்பு இருந்தால் மறுப்புக்கு இழப்பு இறப்பு என்பது மனித வாழ்க்கையில் தவிர்க்க முடியாது. நல்லா சொல்றேன், கல்கத்தா காளியை நீங்க போய் பாருங்க. அவள் கழுத்து ஒரு மாலை வச்சுருக்காங்க கல்கத்தா காளி, அவ்வளோ மண்டையோட்டு மாலை. அந்த மண்டையோட்டு நீங்க பார்த்தீங்கன்னா 2 வயசு பிள்ளைங்க 100 வயசு கிழவனுடைய மண்டையோடு வர இருக்கும். அது எதை காட்டுறேன்னா, நான் வந்து எந்த வயசுல வேணாலும் எடுத்துக்கிட்டு வேண்டாம், எடுத்து என் கழுத்துல மாலையாக போட்டுருக்கேன். இதெல்லாம் 40 பிள்ளைங்க, நீ நினைச்சிருக்க உனக்கு பிறந்த பிள்ளைங்க கிடையாது. அவ சொல்ல சக்தி சொல்ல என் குழந்தைகள் எல்லாம், எந்த குழந்தை நான் எப்பனாலும் எடுத்து என் கழுத்துல மாலையாக போடுறேன் சார். இந்த உடல் கூட்டை விட்டு போயிட்டான் அவன் தெய்வத்தின் திருவிடிகளை வச்சுட்டு அடைகிறான் சார். அடுத்த அவனுக்கு பிறகு உண்டால இருந்து தெய்வம் தீர்மானிக்கும். உங்ககிட்ட இருந்ததை விட வாண்டட் விடுதலை பெற்ற பிறகு அவன் தெய்வத்தின் காலடியில் இருக்கிறாங்க. நீ நன்றி சொல்லணும். உடல் கூட்டை விட்டு ஒரு ஜீவனை பிரிச்சுட்டாலும் நீ இதிங்க முதல்ல தேங்க் பண்ணணும். மரணத்தை வெளிநாட்டுக்காரன் பார்க்குற பார்வை வேற, இந்தியர்கள் பார்க்குற பார்வை வேற. இந்த பாரத நாட்டினுடைய பார்வையே வேறு. மரணம் என்பது கொண்டாட்டம், மரணம் என்பது சோகம் அல்ல. அதனால இங்கே கொட்டடிக்கிறோம், ஆடுறோம், பாடுறோம். இன்னும் நம்ம அந்த கிளாசிக்கல் டான்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு. இங்கே என்ன கிடையாது, மரணத்தை கொண்டாடுகிற நாடு இந்த நாடு. ஏன்னா இந்த நாடு தான் சொல்லிச்சது, மரணம் என்பது உடலுக்கு தான். ஆத்மா பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை, ஆத்மா தொடர்கிறது. உடல்ங்கிற சட்டை அழகா கீதையில கண்ணன் சொல்றான், கிழிந்த நைந்த சட்டையை மாற்றிக் கொள்வது போல ஆத்மா தன் உடலை அவ்வப்போது மாற்றிக் கொள்வது. நீயும் நானும் நீ நானும் ஏற்கனவே இருந்தவர்கள், நம்ம தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிறோம். இதற்கு முன்னாலும் இருந்தவர்கள், இனியும் இருக்க போவர்கள். இந்த ஆத்மா என்பது அடிவெற்றது. இது பல சட்டைகள் அப்பப்போ எழுதும். இந்த ஜென்மத்தில் இந்த கடத்தில் இந்த சட்டை வளரும். நீ நினைக்கிற இந்த மரணத்தோடைய அப்படி இல்லை. இதுதான் மேற்கத்தியுடைய சிந்தனை. இறப்போடு ஒரு மனிதன் பிறக்கிறான், இறக்கிறான், மனித வாழ்க்கை முடிஞ்சிருக்கிறது மேற்கின் கணக்கு. நம் கிழக்கின் கணக்கு வேற. உடல் என்பது தற்காலிகம். நம்ம சித்தர்கள், நம்முடைய ஞானிகள், எல்லா சைவ சித்தாந்தம், வேதாந்தம் எல்லாமே இதுல இந்த விஷயத்துல ஒன்றதான் சொல்லுது. பல ஜென்மங்கள் உண்டு. புத்த சமணம் கூட சொல்லுது. புத்தருக்கு கூட பல ஜென்மங்களை காட்டுவாங்க. புத்த ஜாதக கதைகள், புத்தர் வந்து பல ஜென்மங்கள் கிடையாது. இந்த புத்த ஜாதக கதைகள் புத்தருடைய முன்னாடி உள்ள பூர்வ ஜென்மங்களை தான் காட்டு. இந்த ஒரு நாடு தான் மனிதனுக்கு பல ஜென்மங்கள் உண்டுன்னு சொல்ல ஒரு நாடு. உடல் என்பது மிக மிக தற்காலிகமானது. உடல் போயிடும் ஒரு நாடு. இதை முதல்ல சொல்லிக் கொடுத்த நாடு இந்த நாடு. யாருன்னா அதுதான் பட்டினத்தாருடைய யோகத்தில். பட்டினத்தார் வந்து ஒரு நாள் அப்படியே காவிரி பூக்கூடத்தில் நடந்து வராரு. ஒரு செத்த வீட்டில் எல்லாரும் உட்காந்து அழுது கறி ஜனார் யாருனாரு இவர் எல்லாரையும் விட கதறிகளா ஆரம்பிச்சார். எல்லாரும் அழுகி சாப்பிட்டாங்க. பட்டினத்தாரே அழுதாரு. பட்டினத்தார் அழுது முடிஞ்சு இருக்காரு. என்ன சாமி செத்து போன உங்களுக்கு வேண்டி வராரு. சேச்சே சேச்சே நான் செத்தவருக்காண்டி அழலை, நாளைக்கு சாக போற உங்களுக்காண்டி அழுதேன் அப்படின்னு சொல்லிட்டு இதோட சோட்டு அடிக்க முடியுமா? நான் செத்தவருக்காண்டி அழகடா, நாளைக்கு சாக போற உங்களுக்காண்டி அழுது. நீங்க அவன் செத்தவர்கள் அழுகல, நீ என்ன இருக்கோ போற
அவன் இன்று நீ நாளை அவ்வளோதான், கொஞ்சம் நாள் தான் இடையில கேப் இருக்கு. நீ ஒரு நாள் பார்த்தானே போற, இது பெர்மனண்டாக ரூம் போட்டாங்க இருக்க போற, ஒன்றும் கிடையாது. பட்டணத்தில் ஒரு சாதாரணமாக சொல்லி காலி கூட்டத்தில் கடந்து போயிட்டார். இதை படிக்கணும் சார். பிறப்புன்னு இருந்தால் இறப்பு உண்டு சார். இது சின்ன விஷயம். ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் உண்டு சார். பிறப்புங்கிறது ஒரு பக்கம், அப்போ அது இறப்பு ஒரு பக்கம் இருக்குமே. என்ட்ரி இருந்தால் எக்ஸிட் இருக்கு, எக்ஸிட் இல்லாமல் ஒரு என்ட்ரி இருப்பாங்க. எல்லா வாழ்க்கைக்கும் ஒரு என்ட்ரி ஒரு எக்ஸிட் பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கும். எக்ஸிட்டே இருக்கக்கூடாது சாத்தியமா? வந்தவர் எல்லாம் தங்கி விட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடம் வேறு. கேட்டால கேட்டா என்ன அழகா கேட்டா, எல்லாம் சரிதான்ப்பா. வந்தவரெல்லாம் தங்கி விட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடமே. என்ன அழகாக கண்ணதாசன் அந்த கேள்விக்கான ஒரு விடையை சொன்னோம் பார்த்தீங்களா? இது இப்படித்தாண்டா இருக்கும், வரும் போகும். இது ஒரு டிராபிக் தான். புனரபி ஜனனம் புனரபி மரணம். ஆதிசங்கரனுடைய திரும்ப திரும்ப பிறந்து இறந்து இந்த சக்கரம் சுற்றிட்டு தாண்டா இருக்கும். அப்பதான் லோகம் இருக்கும். ஆனா நீ அடிவற்றவன், நீ என்றைக்கும் இருப்பார். அகைன் அண்ட் அகைன் வி ஆர் மீட்டிங். எத்தனை முறை சொன்னோம்? ஞானகிரி கணேசனையாட்ட சொன்னோம். நாம திரும்ப திரும்ப சந்திக்கிறோம் கணேஷா. இன்று நேற்றில் நாம் திரும்ப திரும்ப சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். அது எதை சொல்றாரு? நம்மெல்லாம் ஆத்மா, அழிவற்றவர்கள் நாம் இருக்கிறோம். நம்ம பாரதம் தாங்க இந்த பார்வை கொடுத்தது. கடவுள், கடவுள்ன்றதை எங்கேயும் ஆகாசத்தில் காட்டின சார். கடவுள், அப்ப அது அர்த்தம் என்ன? உனக்குள் இறைவன் இருக்கிறான். அகம் பிரம்மாஸ்மி. பிரம்முங்கிறது எங்கேயோ இல்லடா, உள்ள அகம் உள்ளதான் இருக்கு. உன்னுள் கடவுளை பார் என்று சொல்லிய ஒரே தேசம் இந்த பாரத தேசம். இந்த நாட்டினுடைய பண்பாடு, இந்த நாட்டினுடைய ஆன்மீகம், இதுதான் கிழக்கு மேற்குக்கு கொடுத்த கடல். இந்த பார்வை எங்கேயும் இல்லை சார். உலகத்திலே இங்குள்ள ஞானிகள், இந்த ஞான சகோதரர்களால் நிறைந்த இந்த நாடு தான் இந்த பார்வை. இதை நோக்கி தான் நீங்க உலகம் திரும்பிட்டு இருக்கீங்க. இதை கண்டுதான் வியக்கிறாங்க. அவன் முதல்ல டேட் ஆஃப் டெத், டேட் ஆஃப் பர்த், அதெல்லாம் கிடையாது. ஏங்க அதனால தான் அந்த இந்தியாவில் வரலாறே கிடையாது. நீங்கள் வரலாறுலாம் பின்னாடி வெள்ளக்காரன் வந்து எழுதி வச்சு, நம்மகிட்ட வரலாறு பெற்ற பழக்கமே கிடையாது. எவ்வளோ பெரிய ராஜராஜோட வரலாறு எழுதி வச்சானே சார். மற்றெல்லாம் எழுதி வச்சான். ஏன் மோர் ஊத்துல கிளம்பி பேர கூட எழுதி வச்சிருக்காங்க. அதில் ஆனால் இத்தனை நாளே வருஷனாலே இறந்தேன் இவர் இன்னாரும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வேற மெய் கீர்த்தின்னு வேற எழுதுறதுல தான் எடுத்துக்கிற இன்ஹெரிட் பண்ணுறோமோ ஒழிய எந்த மன்னனும் தன் வரலாற்றை இங்கே பதிவு செய்யவில்லை. ஏன்னா வாழ்க்கை தற்காலிகமானது. இதை புரிஞ்ச நாடு இந்த நாடு. நீங்கள் இண்டிவிஜுவலுடைய வரலாறு எழுதி வைக்கிற பழக்கமே கிடையாது. ஆனால் மேற்கு அப்படி இல்லை. ஆகஸ்டஸ் சீசர், யூலியஸ் சீசர் சொல்லி பேரன் பேர அங்கே கதை எழுதுகிற தன்மை அவருடைய கலாச்சாரம். இந்திய கலாச்சாரத்தில் அது கிடையாது. ஏன்னா இந்த உடலும் இந்த வாழ்க்கையும் ஆக தற்காலிகமானவை. எனவே இதை எவன்டா பதிவு பண்ணி வச்சிருப்பான். அதனால என்ன பண்ணிட்டான்? அரண்மனைகளை சிறுசாக்கிட்டு ஆலயங்களை பெருசாக்கிட்டான். அரண்மனைகள் காலகட்டத்தில் சோழனுடைய ஒரு அரண்மனை இன்னைக்கு இருக்கா? ஒன்றுமே. ஆனால் சோழன் கட்டின கோயில் எவ்வளோ இருக்கு? தடிக்கு விழுந்தா தஞ்சை மாவட்டத்துக்கு போனால் 3 கிலோமீட்டருக்கு ஒரு கோயில். தஞ்சை மாவட்டத்துக்கு நடந்தே போகிறாங்க. நடந்து போனாலே கோயில் பார்த்தே போகலாம். 3 கிலோமீட்டருக்கு ஒரு ஆலயம் இருக்கும். தஞ்சாவூர் முழுக்க காவிரியினுடைய இருகரையும் கோயில். அவ்வளவு கோயில் கட்டின அவர்களுக்கு ஒரு மாளிகை கட்டத்துக்கு பின்னாடி சார் வெள்ளக்கார தொடர்புலாம் வந்து நாயக்கர் காலத்துல தான் இந்த மகால்களை கட்ட ஆரம்பிச்சு. அது ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அந்த மேலை நாட்டு தொடர்புல வந்த பிறகு தான் சார் மன்னர்கள் இந்த மாதிரி மகால் கட்டுறதெல்லாம். நம்ம தமிழ் குறிப்பா சேர சோழ பாண்டியர் பரம்பரையில ஒரு கோட்டை கிடையாது. சேரனுடைய கோட்டைன்னு ஒன்று காட்டிட்டு, சோழன் வாழ்ந்த கோட்டைன்னு ஒன்று காட்டுங்க, பாண்டியன் வாழ்ந்த கோட்டை கிடையாது. நாயக்கர் காலத்துல வந்துச்சு, நாயக்கர் மகால் வந்துச்சு. இது பிற்காலம். மைசூர் மகாராஜா கட்டியிருக்காரு. இது ரொம்ப பிற்காலம். என்றைக்கு அந்த மேலை நாட்டு தொடர்பு வந்ததோ, மேலை நாட்டு இன்ஜினியர்களே வந்துட்டு கட்டுற அந்த காலம் வந்த பிறகு இவங்கிட்ட அந்த பழக்க தோஷமாக இந்த பழக்கம் வந்துச்சு. மற்றபடி நம்ம நாட்டில் நீங்க எல்லாரும் குறிப்பிட விட மன்னர்களுக்கு எளிமையா வாழ்ந்துருக்கிறாங்க. மன்னனுக்கு குடிமகனுக்கு பெரிய வித்தியாசம் இருந்தது. அதை வந்து இங்க வந்து மகசரி சோழ குறிப்புகளே பாண்டிய ராஜாக்களை பத்தி இருக்காங்க, சுந்தரபாண்டியனை பத்தி எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளா இருந்தாங்கன்னா ஒரு பெரிய ஒரு அணிகலன் மட்டும் அடிச்சிருக்காங்க. சட்டை போட மாட்டாங்க. அதுல எந்த ஆம்பளைக்கும் சட்டை போட்டாங்க. யாருமே சட்டை. எங்க தாத்தாலாம் சட்டை போட்டா எங்க தாத்தா கல்யாணத்துக்கு போறான்னு, பஸ் ஏறி போறான்னு. எங்க ஊர்ல சட்டை போட்டாச்சுன்னா என்ன, எந்த ஊருக்கு போறீங்க? ஆண்கள் சட்டை போட்டாச்சுன்னா ஒரு ஊருக்கு போறாங்கன்னு அர்த்தம். மற்றபடி ஒரு துண்டு தான் சார், ஒரு வேட்டி தான். இதுதான் இந்தியா. மகாத்மா காந்தி இந்தியா தமிழ்நாட்டை வந்து பார்த்தானே சார், அந்த சூட்டையும் கோட்டையும் தூரம் போட்டுட்டு இடுப்புல உடம்புடுத்தினாரு. இங்க நேரோடு வந்திருப்பது பார்த்து தானே தமிழ்நாடு தானே சார் அவரை மாத்திச்சு மகாத்மா காந்தி. அவருடைய உடையே மாத்துறது தமிழ்நாடு, திண்டுக்கல்ல. இது இந்த நாட்டு மக்களுடைய உடை தான் என்னுடைய உடை. இடுப்புல ஒரு வேட்டியோட போனாங்க. வட்ட பேஜை மாநாட்டுக்கே போனாங்க. ஹாஃப் நேக்கட் பக்கீர்னு சொன்னாங்களா சர்ச்சில், அரை நிர்வாண பக்கிரின்னு சொன்னாங்க. இதாண்டா ட்ரெஸ் சொல்லி போனாரு.
லண்டன் பேச்சுவார்த்தைக்கு போகும்போது அதான் ட்ரெஸ் சார். இந்த கோட்டை சுட்டு நம்ம ஆளுங்க ஃபாரின் போனால் அதுக்கு ஒரு தனியாக ஒரு படம் வச்சுருப்பான். இந்த வேலையில் கிடையாது. நான் இன்றும் நான் ஃபாலோ பண்ணுறேன். எந்த வெளிநாடு செஞ்சாலும் இதுதான் என்னுடைய உடை. இந்த குளிருக்கு மேலே ஒரு கோட் வரும், அவ்வளோதான். மற்றபடி இதுதான் என்னுடைய உடை, மாற்றுறதே இல்லை. இதுதான் எனக்கு மரியாதை வாங்கி கொடுக்குது தான். ஒவ்வொரு இடத்துல இந்த வேட்டிக்கு தான் மரியாதை கிடைக்கும். இந்த மேலே போட்ட கோட்டுக்கு கிடைக்கும், இந்த வேட்டிக்கு மரியாதை கிடைக்கும். இது நம்முடைய பண்பாடு, இது நம்முடைய விஷயம். இதை நம்ம விட்டுறக்கூடாது. இது எங்கே போனாலும் இதை தூக்கி நம்ம காந்தி அதாவது உள் உரையும் தெய்வங்கிறது நமக்கு ரொம்ப க்ளோஸாக யோகி இருக்கார் சார். அகம் பிரம்மாஸ்மி யோகி தான் நமக்குள்ள இருக்கார். குரு தான் சார் நம்ம வாழ்க்கை உருவாக்குறார். குருவை நீங்கள் அடைவது வரதான் சார். நீங்கள் ஏதாவது சில வேலை செய்யணும். குரு அடைஞ்சபடி நீங்கள் சும்மா இருக்கும். ஏன்னா உங்கள் வாழ்க்கையை அவர் தான் ஷேப் பண்ணுறது. நல்ல ஒரு உங்கள் வாழ்க்கையை அவர் தான். நான் வந்து புறவிப்பாளையம் கோடிசாமி கிட்ட படித்த பாடமே எவ்ரிதிங் இஸ் ஆல்ரெடி டிட்டர்மின். வாழ்க்கை ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. எனக்கு அவர் உணர்த்துற ஒரு பெரிய பாடம் சார். அப்படியே காலடிக்கவே உட்கார்றேன். இவர் வந்து விசிறி சாமியுடைய சீடன் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே இவர் திருநெல்வேலிருந்து வந்திருக்காரு, கவிதையெல்லாம் நல்லா எழுதினாரு. இவர் யோகிராம் சுமார் பக்தர் தாத்தா, விசிறி சாமியுடைய பக்தர்னு என்னை அறிமுகப்படுத்துறாரு. கோடிசாமியுடைய ஒரு பக்தர் கோடிசாமி அப்படின்னு ஒரு பார்வை பார்க்குறாரு. நான் அவருக்கு ஒரு ஸ்படிகம் மாறி கொடுக்குறேன். அதை வாங்கி 3 முறை கையில் அப்படி சுற்றுறாரு. அவர் ஒரு பார்வை பார்க்குறாரு. அடுத்த நிமிஷம் காலம் ஒரு மாயை. நான் 2 வயசுல பிறந்ததுல இந்த ஜென்மாவா முடிச்சுட்டு போறவரோட என் வாழ்க்கையை வீடியோ மாதிரி காட்டுறேன். நான் அப்படியே பார்க்க, சாமி இவ்வளோ பெரிய வேலையை நான் எப்படி சாமி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இப்படி கை வச்சாரு. பார்த்தது எல்லாம் மறந்து போச்சு. அந்த ஏக்கம் மட்டும் தான் ஞாபகம், பிரமிப்பு மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. பரிபூரணம் அந்த மாதிரி ஏங்கலத்திலே போட்டு நான் அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, நத்தி. நம்ம எல்லாம் வரலாறு என்பது நத்தி. நம்ம வரலாறுலாம் பதிவு பண்ண அவசியமே. நம்ம இந்த ஆன்மாவை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போயிடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நான் இத்தனாதே பிறந்தேன், இத்தனாதே வளர்ந்து அங்கே போனேன். இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பாரதத்தினுடைய பண்பாடே இல்லை. இதை தூக்கி பிடிக்கிறது அது ஒன்றுமே இல்லைன்னு ஒருக்க யோகிட்ட கேட்டாங்க சார். சுவாமி நீங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்து இதெல்லாம் எழுதிடலாமா? இன்னும் நத்திங் இஸ் இம்பார்ட்டன்ட் இந்த பூர்வாசிரமம் அப்படின்னு சொன்னாங்க. ஜஸ்டிஸ் ஐயா கேட்டாங்க. அதாவது ரமணருடைய இந்த 100ஆண்டு விழாவை கொண்டாடும்போது ரமணர் மதுரையிலிருந்து கிளம்பி வந்தனுடைய ஒரு 100ஆண்டு விழாவை ஒரு ரமணர் ரதமே இங்கே வந்துச்சு. திருநெல்வேலியில் நான் வரவேற்பில் கலந்துட்டேன். ஒரு ரமணர் ரதம் அப்போ வந்துச்சு. அப்புறம் நம்ம ஜஸ்டிஸ் சாஹிப் சாமிகிட்ட கேட்டாங்க, சாமி நீங்கள் அங்கேருந்து வந்தீங்களா? நாம் அதெல்லாம் கொஞ்சம் நத்திங் இம்பார்ட்டன்ட் இன் இட். சாமியுடைய பழைய வாழ்க்கையை கேட்கும்போது நத்திங் இம்பார்ட்டன்ட் இன். பின்னாடி தான் சார் நம்மலாம் நரதராங்கிற பேரில் நம்ம சாமி போன கூட நம்ம கண்டுபிடிச்சி பார்த்து சார் போய் பார்க்க சார் எவருக்கு தெரியும் நரதரா? அவர் கல்யாணம் 4 பிள்ளை விட்டுங்கிறது யாருக்கு சார் தெரியும்? சுவாமி இருக்கவர் அது நத்திங் இம்பார்ட்டன்ட். பூர்வாசிரமத்தை பற்றி ஒன்றுமே பண்ண இந்த இடத்துல காஞ்சி பிரிவுடைய உதாரணத்தை சொல்கிறேன் சார். காஞ்சி பிரிவர் மகாபிரிவர் இருந்துருக்கிறாரு. ஒரு நாள் ஒருத்தர் வர்றாங்க. வந்தோடனே அவரை சேவிச்சுட்டு இங்கே வந்து வெளியே வந்து அது யார் தெரியுமா? எங்கள் சித்தப்பாவுடைய சின்ன மாமாக்கு மகன் ஒரு உறவை சொல்கிறாங்க. இவங்களுடைய தூரத்து உறவு. சொன்னா அவங்கெல்லாம் வந்து சாமிகிட்ட வந்து அவங்க உறவுன்னு சொல்கிறாங்க. அப்படியா அடுத்துட்டு அந்த பெரியவா அவங்க போயிட்டு சாப்பிட்டு அவங்களை சாப்பாடு பண்ணி அனுப்புமா சொல்லிட்டாரு. இவரை சாப்பிடவே இல்லை. ஒரு 26 மணி நேரம் உபவாசம். அப்புறம் அவர் கேடு கொண்டு போய் குளிச்சுட்டார். 5 நிமிஷம் டைம் குடிக்க மாட்டார். குளிச்சுட்டு 26 மணி நேரம் உபவாசம். யாருக்கு என்னன்னு புரியல. உறவுக்காரங்களுக்கு சாப்பாடு பண்ணி அனுப்பி விட்டாரு. இவர் சாப்பிடல, ஒரு குளிப்பு பிடிச்சாரு. அப்படியே இருந்தார். 24 ஹவர்ஸ் முடிஞ்சது. யார்கிட்டையும் எழுந்து பேசுறாரு. அப்போ எல்லாரும் பெரியவாட்டு போய் நாங்கள் ஏதாவது தப்புட்டமா கேட்குறாங்க. இல்லை ஒருத்தன் என்னை உறவுங்கிட்டு வந்தா பார்த்தீங்களா, அது என்னுடைய தவத்துக்கு ஏதோ கோளாறு. அதுக்கு நான் என்னை சுற்றி பிடிக்கிறேன். பூர்வாசிரமத்தை சொல்லி ஒருத்தன் வந்துட்டான் சார். நீங்கள் அரசியல் இங்கே பாருங்க, பேரன் கூட்டனுக்கு வர ஒரு சீட்டை போட்டு கொடுக்கலாம். இவன் மட்டும் இல்லை, பூட்டனும் பேரப்படாது, பூட்டனுக்கு ஒரு சீட்டை போட்டு கொடுக்கலாம். இங்கே உடனே இங்கேருந்து அங்கே வர நீ இதையே அதே நினைச்சு பாருங்க. என் சொந்தன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்துட்டான்டா, அப்போ என் தவத்தில் ஏதோ சிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் உபவாசம் இருந்து தன்னை சுத்திகரிக்கிற மகாத்மாக்கள் எங்கே? பேரம் கூட்ட வர கட்சியில் துண்டப்பட்டு வச்சுக்கக்கூடிய ஆட்கள் எங்கே? இது ரெண்டையும் நீ ஒப்பிட்டு பாருங்க. உலகம் எங்கே போய் இருக்கு? இதுதான் நம்ம இடம். இதுதான் நம்ம இடம். தன்னுடைய உறவு தாங்கிற தன்மை இல்லாத சார். அழகா ரமணர் சொல்லுவார். சரிங்க, நான் வந்தால் தான் நீ வரும், அவன் வரும். தன்மை வந்தால் தான் முன்னிலை படர்க்கை. இலக்கணம் எல்லாரும் தெரியும், சிம்பிள் இலக்கணம். ஐ வந்தா ஹி, சி, யூ. ஐ வந்தால் தான் யூ வரும், நான் வந்தால் தான் நீ வரும். நான் இல்லைன்னா நீ இல்லை, நான் ஒன்று இல்லைன்னா நீ இல்லைங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் இல்லைன்னா செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் வராது. அப்போ நம்ம ஞானிகள் ஃபர்ஸ்ட் பர்சனை காலி பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் இருந்தால் அவன் இவன் அந்த பேதங்களே இல்லாமல் இருந்தது. இதான் சார் ஆக உயர்ந்த கம்யூனிசம். நான் தெரியாமல் என்னவோ ஒரு கம்யூனிசத்தை மேற்கத்திய கம்யூனிசத்தை படிச்சுட்டு இருந்தேன். என் ஞானிகள் அந்த கம்யூனிசம்
ஆக உயர்ந்தது. ஏன்னா ஐயே அழிச்சிடறான். ஐ இருந்தா தானடா ஹீ சி இட்டு ஐயே நொறுக்கிட்டான். இதை விட ஒரு பேதமில்லா தன்மை உண்டா? எல்லா பேதங்களையும் அழிக்கிற இடம் இது. நான் இல்லை என்றால் அவன் இல்லை, நீ இல்லை. நான் இருந்தானே சண்டை, நானே இல்லைன்னு சொன்ன பிறகு நீ எங்கடா? நமக்கு ஏதா சண்டை? எல்லாம் ஒன்று. அதுதான் துவைதம், இரண்டு அற்றது. அதுதான் சங்கரன் சொன்னா அத்வைதம். இந்த இடம் தான் இருக்கு. தன்மை இல்லை என்றால் முன்னிலை இல்லை, படற்கை இல்லை, தன்மையற்ற நிலையில் இருக்கு. அதான் சுவாமி சொன்னார், Father killed this bugger in 1952 himself. No one is here to experience or express anything. என் தந்தை இவனை 52 இந்த பிச்சைக்காரனை கொண்டு விட்டார். இங்கு யாரும் இல்லை. எதை அனுபவிப்பதற்கோ அதை சொல்வதற்கோ இங்கே யாரும் இல்லை. அந்த வெட்ட வெளி தாங்க இடம், அந்த வெட்ட வெளி நிலை. அப்ப வெட்ட வெளிக்கு வந்து யாரு சார் உறவு? யாரு சொக்காரன், யாரு சொந்தக்காரன், யாரு வேண்டியவன், எந்த குலம், எந்த கோத்திரம், ஒன்று. அப்ப ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் எந்த அடையாளமும் கிடையாது. அவன் 0 லெவல், அடையாளமே கிடையாது. அடையாளமற்றி எவன் இருக்கிறானோ அவன் தான். நம்ம வல்லநாடு சித்தர் இருந்தார். வல்லநாடு சித்தர் எல்லாருக்கும் தெரியும். எந்த வீட்லையும் போய் சாப்பிடுவார். வல்லநாட்டு ஊர்லேயே அவருக்கு மேலே கோபம். அவர் வேற ஒரு வீரமான பகுதியை சேர்ந்தவர். இவர் போய் மிக சாதாரண செய்தியிലേക്ക് போய் சாப்பிடுவார். அவர் அடிக்கடி ஒரு திறந்தாங்க. இவர் நம்ம பேரை கெடுக்காண்டா கண்ட வீட்டில் போய் சாப்பிடுதாங்க. ஒரு ஞானியை அந்த சமூகத்தால் புரிந்து கொள்ள முடியல. வல்லநாடு சித்தர் அன்னைக்கு ஒரு பெருங்கூட்டம் கம்போட திரண்டு நிற்கி. வல்லநாடு சித்தர் ரோட்ல இருந்து வர இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி அவர் போட்டனாங்க ஒரு பெருங்கூட்டம் நின்று இருக்கு. அப்போ ஒரு போலீஸ் ஜீப் வந்து நிற்குது. அதுல ஒரு போலீஸ் அவர் குதிக்கிறார். உடனே கூட்டம் மரம் கலைஞ்சு ஓடுது. அவன் என்னன்னு பார்க்கலாம், வந்த இன்ஸ்பெக்டர் வல்லநாடு சித்தருடைய பக்தர். அவன் கூட வந்தா டிராமா முடிஞ்சு வாப்பா சொல்லி வல்லநாடு சித்தர் கூட்டு போயிட்டாரு. ஒரு சங்கல்ப மாத்திரம் சார், ஒரு போலீஸ் வந்து இறங்குது. இவன் அடிக்க ஒரு செகண்ட் வல்லாடத்துல கூட ஆளுநர் பயப்படுறாங்க. இன்னைக்கு சாமி போட்டு தள்ளிட்டாங்கன்னு சொல்லிட்டு கூட நிக்கிற சிஷியெல்லாம் பாருங்க, சாமி ஒன்று இருடேன்னு சொன்னார். அடுத்த நிமிஷம் அந்த ரோட்டை கலந்து சாமி எங்க போதுங்க, அவங்க என்ன கம்பு வச்சுட்டீங்க, இருடேன்னு சொன்னார். இந்த ரோட ஒரு ஸ்டெப் வைக்கிற ஒரு ஜீப் விட்டு நிற்குது. போலீஸ் ஜீப்பு கரங்கரன் சயாரம் போட்டு வருது. அவ்வளோ பேரும் பயந்து ஓடிட்டார். சாமி போலீஸ் போட்டு பண்ணிட்டாரு. இவன் மாநிலே நினைச்சிட்டான். எல்லாம் கலந்து ஓடிட்டு அவன் இறங்கி நின்று சாமி காலை விழுந்து கும்பிட்றான். சாமி தோழகை போட்டு வாடான்னு சொல்லி அந்த அவருடைய ஆசிரமத்துக்கு கூப்பிட்டு போறாரு. இது நம்முடைய ஞானிகள். வல்லநாட்டு இன்னொன்று சொல்றேன், நம்ம நாடு எப்பேற்பாடு வல்லநாடு சித்தரோடு வாழ்ந்து என்னுடைய தாத்தா, என்னுடைய உறவுல ஒரு தாத்தா வல்லநாடு சித்தரோடு இருக்கு. அமாவாசைக்கு அமாவாசை இங்க போவார். நம்ம சதுரகிரி. இப்போ சதுரகிரி நினைச்சா சொல்லி பயமா இருக்கு. லட்சம் பேர் போயிருந்தா ஒருத்தர் 2 பேர் போயிருக்கும் நல்லா இருக்கு. ஒரு லட்சம் பேர் போயிட்டா சொல்லிக்கலாம். நம்ம இப்போ எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, சில இடத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடம் சூரியமாயிடுது. எனக்கு போய் சாடி தானே சாடி அப்புறம் அங்கே கடையை வச்சுதான், கடையை திறந்துதான், அன்னதானம் போட்டுறான். 2 குரூப் ஆயிடுது, 2 உண்டியில் ஆயிடுது, சண்டே ஆயிடுது, சங்கரம் ஆயிடுது. அந்த இடத்துடைய ஆன்மீகத்தை க்ளோஸ் பண்ணிடுறான். அதனால் நான் இறங்கி 1-2 இடங்கள் தெரியும் சொல்ல வேண்டாம்னு. நம்ம எவனுக்கு பாக்கி இருக்கா அவனுக்கு பார்த்து போறாங்க. இதுக்கு ஊரில் போட்டு அடிப்பாங்க. நான் சிவசேனத்தில் எனக்கு சில ஏரியா உண்டு. நான் இப்போ வாயை திறக்கிறத விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு இறைவன் காட்சி கொடுத்தா எவனுக்கு பாக்கி இருக்கா அவனுக்கு கொடுத்துட்டு போறேன். நான் எதுக்கு ஊர் போறேன் அப்படின்னு தெரியும். இந்த மாதிரி அப்போ வந்து அமாவாசைக்கு போவாங்க. நம்ம வல்லநாட்டு சித்தர் எல்லா அமாவாசைக்கும் போய் 3 நாள் அங்கே இருப்பார். அப்போ என்னுடைய உறவு தாத்தாவே கூப்பிட்டு அங்கே போறேன். அங்கே ஒரு கோகை அதில் போய் இருக்குது. அவர் கூட ஒரு முஸ்லீம் வருவார், தலைவர். அந்த முஸ்லீம் வந்து வேறொரு பக்கத்தில் இருக்காரு. ஊர் பேர் வந்து கோபாலசிங்கம். அந்த ஏரியா அங்கே ஒரு பாய், அவர் கூட அந்த பாய் எல்லாம் இதுவும் வருவார். இந்த இவர் பிள்ளைவாள் வாங்கினா இந்த ஜாதி பிள்ளைவாள் வாங்க வராங்க. இந்த பாய் பிள்ளைவாள் வல்லநாட்டு 3 பேர் தான் போவாங்க. அம்மா மொத்தமே 3 பேர். அவள் சரியான காடா, ஒரு ஃபாரஸ்ட் கிடையாது, ஒன்று கிடையாது. இவங்க 3 பேரும் போவாங்க. அந்த யானை சொல்றாங்கல்ல, அந்த ஒற்றை கும்பன் யானை, அது வந்து இவருக்கு வணக்கம் போட்டு தண்ணி இவர் பார்த்துட்டு கணேசா வாழ்ந்துட்டு வரோம். அப்படி வந்து தலையை தடை கொடுப்பாரு. அந்த இது அவருக்கு ஐ விட்னஸ். இந்த ஒற்றை கும்பன் அது பின்னாடி ஃபாரஸ்ட் காரங்க சுட்டுருக்காரு. அதாவது மண்டை ஓட கேட்டு வாங்கி வச்சுக்காரு. இன்னைக்கு நீங்க வல்லநாடு போனால் அந்த மண்டை ஓடு இருக்கும். அந்த ஒத்தை கும்பன் யானையுடைய மண்டை ஓடு இருக்கு. அதுதான் ஒரு ஜோதி ஏற்றுவாங்க. நீங்க வல்லநாடு போய் பாருங்க, அது இருக்காது அந்த மண்டை ஓடு. இல்லை என் தாத்தா சொன்னது கரெக்டாக சொல்லுங்க. அது அந்த ஒத்த கொம்பா யானோட ஒத்த கொம்பு தான் ஒன்று யானைக்கு. அது வந்து கணேசான்னு சொன்னா இவர் கிட்ட நிற்கும் சார். ஒத்த யானை கண்டா காட்டுதான் பயந்து ஓடுவோம். ஒத்த யானை வந்து என்னைக்குமே டேஞ்சர். கூட்டமா வந்தா பிரச்சனை இல்லை. ஆனா அந்த ஒத்த யானை அந்த மலையில இருக்கும். இவர் கூட்டணி இவர்கிட்ட வந்து நிற்கும். பயங்கரமா பிள்ளைமா கணேசான்னு சொல்லுவாராம். மறுநிமிஷம் அவர் கீழே சரணாமா தலையை அப்படியே கடை கொடுப்பா. நீ கோப்பா சொன்னா அதில் போயிருமா பயப்படாங்க போகலாம். போய் அந்த ஒரு குகையில போய் நைட் தங்குறாரு. அதோட பிள்ளைவாள் நைட்டு இல்லை சிக்கனை கண்ண மூடி தூங்கிடணும். ஏன்னா இடையில எல்லாம் முடிக்க கூடாது. ஒன்று போனால் போயிட்டு வந்து தூங்கினாங்க.
சொல்லிட்டு நீர் வீட்டில் தலைவாணிலாம் இப்போ இதான் கூட தலைமையில் ஒரு செங்கல் தூக்கி போட்டாங்க. இதான் தலைவாணியில் தலையை வச்சுக்கணும், படுத்தனா இடையில முடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இவருக்கு படுத்தா தூக்கம் வரலை, இடையில முடிக்க கூடாதுன்னு. இந்த மாளுக்கு எதை செய்யாதுன்னு சொல்லிட்டு அதை செஞ்சே தீரணும் பாருங்க. இவருக்கு ஒரே ஆசை, இவர் ஏதோ பண்ணுவார், இவர் என்னமா பண்ணுவாரோ இவருக்கு ஆராய்ச்சி எப்படியா நைஸாக ஓட்டக்கண்ணு போட்டால் பார்த்துணும் சாமி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா பக்கத்தில் படுத்து சாமியை காணலை, வாயையும் காணலை. என்னடா நம்மள டப்பு நல்லா முடிச்சுட்டாராம். அதனால அப்படி போய் நகண்டு போய் பார்த்தா அங்கே ரத்த வெள்ளமாக கிடக்கான், சாமி 10 துண்டா கிடக்காங்க. பதறி போய் அந்த ஆள் போய் படுத்துவாங்க. அந்த பயத்தில் தூங்க சுடுன வெயில் அடிக்க அப்படி இருக்காங்க. சாமி போய் எந்திரி சொல்லி தட்டுறாராம். என்னவே நல்லா தூங்கிட்டு ராஜ்யதான் கண்டு பயந்துறாரு. சாமி ஜம்முன்னு நினைக்கிறான். 2 நிமிஷத்துல உடம்ப கடயோகத்துல 18 துண்டா பிரிக்கி போட்டு ரத்த வெள்ளத்துக்கு நடுவில் சாமி கிடக்காரான். இவரு அப்படிங்கிறார், பிள்ளைவாள் எதாவது கண்டு பயந்துடான், இல்லை ஒரு ராத்திரி முடிக்காதுன்னு சொன்னேன். விளையாட்டுங்க அவங்களுக்குலாம் ஒரு விளையாட்டு. அது இன்னொன்று சொன்னார், அதை தூக்கி வாரி போட்டது. அந்த கூட வந்தாங்களா பாய் முடிஞ்சு 3ஆம் நாள் எல்லாரும் கிடையாது போகிறான். போய் வீட்டில் போய் அடிக்கடி விழுந்துற போது பார்த்து போகும் சொன்னாராம் பாய். என்ன கேட்டாச்சுன்னா, பாய்க்கு ஒய்ஃபுக்கு சுகம் இல்லை. ஒரு அமாவாசைனா ஜாமி உடம்பு வந்துடுவார். அவ எல்லா அமாவாசை அளவுக்கு தான் பாரு, உடம்பு முடியல, இதுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பொண்டாடி சண்டை போட்டிருக்காரு. நீ ஆஸ்பத்திரிக்கு போன்னு சொல்லி இவருக்கு புறவாசலுடைய ஏமாத்திட்டு வந்துட்டாரு. அதனால இவருக்கு போய் போவோம் அட்டி இருக்கவங்க அப்படின்னு சொல்லி இவர் கிண்டல் பண்ணி அனுப்பிட்டு இவங்க இறங்கியாச்சான். இவர் அங்கே போறாரா, மனைவி என்னங்க சொல்லிட்டு காப்பி தீட்டு வராலாம். நான் இந்த வாசல் பார்த்தேன், நீங்க இவர் திருப்பி புறவாசலுடைய வந்திருக்காரு. கேட்டா அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, 3 நாளா ஒரு பாய் உட்காந்து பார்த்துருக்காரு. இவர் அங்கே இருந்திருக்காரு. இவர் வழியா வாரானா இல்லையே, ஆனாலும் பரவாயில்லையா, நான் சொன்னதுக்காண்டி உங்க சாமி கூட போகாம என் கூட இருந்துட்டல சொல்லி காப்பியை போட்டு கொண்டாடுறாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல. அடுத்த பாப்பா அம்மா போகும்போது என்னாச்சு, அதான் நீங்க வந்துட்டப்பா, நீ இன்னொருத்தனை அனுப்பிட்டேன்னு சொன்னாங்க. ஒரே நேரத்தில் பாய் வந்து சாமி கூட இருக்காரு, மனைவி கூட கம்பெனி கொடுக்க வைக்கிறாரு. இந்த சித்தர்கள்லாம் யாரு? இவர்கள் வாழ்ந்த நாடு இந்த நாடு, இவங்க வாழ்ந்த மண் இந்த மண். அப்ப இவங்களால என்ன வேணாலும் செய்ய முடியுது. சுவாமி சொன்னார், நத்திங் இஸ் இம்பாசிபிள் இன் தி டிக்ஷனரி ஆஃப் மை ஃபாதர். என் தந்தையினுடைய அகராதியில் முடியாது என்று சொல்லே இல்லை. ஒரு வல்லநாடு சித்தர் விரும்பினால் ஒரு பாயை தாங்கூட வச்சுட்டு வீட்டுக்கு மனைவி நாங்கள் இன்னொரு பாய் அனுப்பியிருந்தார். இதே பாய் மாதிரி இன்னொரு பாய் பிரதிபங்க அனுப்பியிருந்தார். ஒரே நேரத்தில் ஒன்று 2ஆக்கலாம். நம்ம நாட்டில் வாழ்ந்துருக்காங்க சார். நம்ம காசியில் இருந்தாரே நம்முடைய சித்தர் திரைலிங்க சுவாமி, ஒரே காலத்தில் 2 உடம்புல இருந்தார் சார். நீங்க காசியில் போனால் திரைலிங்க சுவாமி, நீங்க மதுரை பேசினா அவர் பேர் குழந்தை ஆனந்தா சுவாமி. இன்னைக்கு இருக்கு மதுரையில் அரசரடி கிட்ட போய் அதுக்கு குழந்தை ஆனந்தா சாமியுடைய சமாதி. சாமி உங்களை காசியில பார்த்துக்கலாம், அங்க நமக்கு பேர் திரைலிங்கம், இங்க குழந்தை. ஒரே ஆள் சார், ஒரே காலகட்டத்தில் 2 உடம்பில் வாழ்ந்திருக்கிறார். திரைலிங்க சாமிங்கிற உடம்பில் காசியிலும், அதே காலத்தில் மதுரையிலே குழந்தை ஆனந்தாங்கிற பேர் இங்கேயும் சமாதி இருக்கு, அங்கேயும் சமாதி இருக்கு. ஒரே ஆள். இதெல்லாம் உங்களுக்கு முடியுமா? ஒரே காலகட்டத்தில் 2 உடம்புல வாழ்ந்த ஞானிகள். சாமி நம்ம பாலகுமார் கட்டளை ஒரே நேரத்தில் 2 நிலாவை காட்டியிருக்காரு. பாலகுமார் பார்ப்போம், 2 சந்திரன் சார். ஒரு சந்திரன் பார்க்குது, சந்திர தரிசனம் பார்த்தால் புண்ணியன் போடலாம். 2 நிலாவை காட்டியிருக்காரு. சொல்லிட்டு சொன்னாரா, இன்னும் கொஞ்சம் நிலா உண்டு, நமக்கு இப்போ இவ்வளவு போதும். 2 நிலாவை காட்டுறாரு ஆகாசத்தில் யோகிராம் சொல்லிக்குமார். இதை பாலகுமார் இதை பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ ஞானி அவங்க விளையாடுறாங்க சார். சாமி சொன்னால, திஸ் இஸ் த பிளே கிரவுண்ட் ஆஃப் அவர் மாஸ்டர். ஞானிகளுடைய விளையாட்டு களம் பாரத நாடு. என்ன வார்த்தை! பாரத பூமி என்பது ஞானிகளுடைய விளையாட்டு களம் சார். ஞானிகள் விளையாடி அந்த பூமி. அப்பேற்பட்ட பரம்பரை நம்முடைய பரம்பரை சார். அவங்கள ஸ்வீகரிக்கணும், அதை நீங்க உள்வாங்க. அது மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ சார். அதை எய்ம் பண்ணும். பிச்சைக்காரத்தனமா உட்காந்துக்கிட்டு மண்டை இடிக்கும், காய்ச்சல் இருக்குமா யோகிராஜ் மட்டும் கேட்குது. எனக்கு இரும்புது, முட்டு வலிக்கு, கால் வலிக்கு. அட போது ஒரு மிஷின், ஒரு 2 வீலர் வச்சா கூட அது 10 வருஷம் அது லிட்டர் இருக்கு. அந்த மிஷின் இது ஒரு மிஷின் தானே. அது போ கல்லாக ஆயில போட்டு விட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இதுக்கெல்லாம் போய் ஒரு ஞானிகிட்ட போய் உட்காந்து, சாமி எனக்கு கூட விடாம ஒரு மிஷின் ஓடிக்கிறது, இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க சாமி. உள்ள ஒன்று ஓடிக்கிறதுல பிராண்டிகிட்டே இருக்குல்ல, இந்த மிஷினை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க யாராவது கேட்கறதா சாமி? இந்த மிஷின், இதை வெளியே கிடக்க மிஷினை போய் ரிப்பேர் பண்ணுங்க. இது என்ன தெரியும், ஒரு நாளைக்கு போட்டு மொத்தமாக போட்டு உள்ள போட்டு எரிக்கத்தான் போறான். ஒரு நாள் இதை தூரம் போட்டு தோட்டி கையில் கொடுத்து சென்ட நாளில் அவன் பாண்ட மாதிரி தான் இருக்க. ஒரு நாளைக்கு தோட்டி கையில் கொடுத்து தான் போக போகிறோம். இது ஒன்று தூக்கிட்டு போக போகிறது இல்லை. எதை கேட்கணும் சார் ஞானிகிட்ட போய்? சாமி உள்ள ஒரு மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கு, நிற்கவே மாட்டேங்குது, மொயான்னு போட்டு அணைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்க சார். மனம் ஓய்வெடுக்க சொல்லுங்க. மனமற்ற இடம்தாங்க இறைவன் கடவுள்.
இந்த சதா நோய் நோய் இருக்கிற இந்த மனசை ஒரு விட்டு அப்படி ஏகாந்தமாக ஆனந்தமாக இருக்கும். அதாங்க இறைவன். இறைவன் உங்களுக்குள்ளே தான் இருக்கு. இறைவன் எங்கேயும் இல்லை சார், இங்கே தான் இருக்காங்க. நம்ம தான் அந்த ஸ்வரூபம் சார், பிரம்மஸ்வரூபம் சார். அகம் பிரம்மாஸ்மி வேதம் சொல்லுவார். உபனிஷத்துடைய அந்த மகா வாக்கியங்கள் உள்ளவே அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி, நீயே அது. எவ்வளவு உண்மை, நீ தாண்டா அது, அது நீ தாண்டா அது. நீ சொல்ற தைரியம் இருக்க உண்டா? இந்த பாலமான தைரியம் உண்டு. கடவுள் நீதான் சொல்ற தைரியம் யாருக்காவது உண்டா? மனுஷனெல்லாம் கடவுள் வச்சு ஒரு சார வச்சுக்கிட்டாங்க, மனுஷன் இருக்கிற வச்சுக்கிட்டாங்க. இந்த ஒரு நாடு தான் நீ தாண்டா கடவுள் சொல்லுவான். அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி, இரண்டே இல்லை, ஒன்று தாண்டா இருக்கு. நீ தான் இருக்க, நீ தான் எல்லாமா இருக்கு. இதுதான் யோகி சொன்னார். அந்த ஸ்டார், அந்த மவுண்டன், இப்போ சாமியோட ஒரு வீடியோ போடுறாங்க, எல்லாம் ஒன்லி ஒன். நீ நான் நம்ம எல்லாம் ஒரு மணியில் கோர்க்கப்பட்ட மாலைகள் சாமி. இது கீதையில் ஒரு வார்த்தை. கண்ணன் சொல்லுவாங்க, நம்மெல்லாம் ஒரு மணியில கோர்க்கப்பட்ட மாலைகள் சார். நம்மெல்லாம் வேறு வேறே இல்லை, நம்ம எல்லாரும் ஒன்று தாங்க, ஏகமாக தான் இருக்கணும். என்னில் நீ உன்னில் நான், அப்படிதான் இருக்கணும். நமக்கு எங்க பேதம் இருக்கு? பேதம் நம்முடைய பார்வையில், புத்தியில் அடங்காத இந்த மனதில் தான் சரியில்லை. உங்க ப்ராப்ளம் எதுவும் வெளியில சார், ப்ராப்ளம் எல்லாம் இங்கே தான். இது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மண்டை கொடிகளாக எவ்வளோ சந்தோஷம் ரோட்டில் தெரியலாம் பார்த்தீங்களா? நல்லா இருக்கு. நம்ம தான் சட்டை பிடிச்சாலே இந்த மண்டை கொடிகளாக ரோட்டில் என்ன ஆனந்தமாக தெரியலாம் பார்த்தீங்கன்னா, மண்டை கொடிகளாக சொன்னீங்க அவன் ரொம்ப ஆடுவாங்க, அவரை கண்டா பொறாமையாக இருக்கும். சரி, என்ன ஆனந்தமாக இருக்கும், எதை பற்றியும் அவனுக்கு கவலை இல்லை. எவன் நம்மளை மதிப்பாமல் இருக்கிற அவங்க ரோட்டுக்கு ஆனாலும் தெக்க போகிறான், கிடக்க வாரம் அவனுக்கு போகிறான், எனக்கு அவனை கண்டாதான் போகிறாங்க. இவன் தாண்டா செல்வங்க, இவன் தாண்டா கோடீஸ்வரர், எந்த கவலையும் இல்லாமல் அவன் எங்கேனாலும் போயிருக்கான். சில இதுக்குள்ள சில ஞானிகளும் இருக்காங்க, இதுக்குள்ள சில ஞானிகளும் இருக்காங்க. அடிக்கடி இப்போ அங்கே பணக்குடி பண்ணால் பார்க்குறேன். சாரதா அம்மா ஒரு அம்மா பெங்காலி, அது வாட்டை விட்டுட்டு அங்கே போவோம். அப்புறம் அங்கே போகும் நாலு பணக்குடியில் அங்கேயும் போய்ட்டு அப்படியே சொல்ல இது நாங்கள் உடனே தொப்பியம்மா மாதிரி ஒரு வீடியோ போட்டு கொண்டு விடுவாங்க. நல்ல ஒரு ஞானி இருக்கான்னு தெரிஞ்சு இப்போ வந்து வீடியோ போட்டே கொண்டு வருவாங்க. பெரிய பயமாக இருக்குது. சில ஞானிகள் இருந்து சொல்லக்கூடாதுன்னு வச்சுருக்கீங்க. நான் ஒரு அம்மாவை பார்க்குறேன் பண்ணக்கூடிய அது அங்கே எனக்கு அப்படியே சாரதாமா நான் பார்ப்போம். நான் மட்டும் கூட எங்கள் தோரச்சந்திரன் கேட்கணும், சார் உங்கள் அம்மா வரான்னு ஒரு தாள் மாதிரி பார்ப்பேன். சில நேரம் கீழே விட்டு சில நேரம் வாங்க அப்படியே போயிட்டே இருக்கும். அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம்மா. ஆனால் எதுக்கு எங்கே சாப்பிட்றது எங்கே இருக்கு ஒன்றும் தெரியல, அலைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த நாட்டில் தடிக்கு விழுந்தா சித்தர்களும் ஞானிகளும் இன்னும் உலகிட்டு இருக்காங்க. இதை தேடி போகணும். இது யாருக்கு கிடைக்கும் சார்? இந்த தேடல் தான் கிடைக்கும். மற்றவங்க தெரியாது. எந்த இடத்துல 7 வருஷம் தான் சார் உத்தம் சிங் அந்த பாளையங்கோட்டையில் கிடந்தது. அந்த அவ்வளோ பெரிய பாளையங்கோட்டையில் பெருமாள் படுத்தா அவர் ஞானினே யாருக்கும் தெரியாது. அவர் நிறைய படிச்சுட்டா லூசுன்னு ஒரு கதை அவருக்கு. அவர் வெளிநாட்டில் வடக்கேந்து வந்து அவனை விட்டுட்டு போயிட்டான்னு அவரை பற்றி இங்கே ஆளாளுக்கு வரலாறு அப்படின்னா எனக்கு ஒருத்தர் தெரியும். அந்த ஆள் ஒரு மாபெரும் ஞானி. எனக்கு 7 ஆண்டு என் கூட இருந்தார். அவ்வளோ ஒரு ஆனந்தம். ரெண்டு பேருக்கு 7 வருஷம் 2 பேர் மணிக்கு உடனே பேசிட்டு வந்தார். செல்லமாக அவர் பேசுறது உங்களுக்கு புரியுதா? தேவையில்லையே உங்களுக்கு. நான் பேச அவருக்கு தெரியாது. அவர் சத்தீஸ்கரிங்கிற மொழியில் பேசியிருக்கார். பின்னாடி தான் எனக்கு புரியுது. நான் தமிழில் பேசுவேன். அவர் அப்பப்போ ஏதாவது 1-2 வார்த்தை அம்மா கூட படிச்சுட்டு தமிழில் 1-2 வார்த்தை சொல்லுவார். மற்றபடி அவர் ஒரு ஆனந்தம். நாங்கள் 2 பேரும் ஆனந்தமாக மணிக்கூர் கணக்காக பேசுவோம். 7 வருஷம் நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சார். எங்களுக்கிடையே ஒரு மொழி கிடையாது. நான் ஆஃபீஸிட்டு வரேன், அப்படியே ஓடுறாரு நீ வர்றாரு நந்து நந்து அவங்க ஒரு ஜம்ப் பண்ணி வண்டியில் உட்காரு. அப்படியே 2 கேம் என் பியூரில் அப்படியே போகிற சீரியஸ் போயிட்டு எங்கள் பஜாரே பார்த்து ஒரு லூஸு கூப்பிட்டு போகிறது எனக்கு அவ்வளோ பெரிய மரியாதை. இங்கே பெருமாபுரம் பஜாரே எங்களை பார்த்து சிரிக்கணும். ஆச்சு நான் கவலையே படலை. கொஞ்ச நாள் கழிச்சு சிரிச்சவெல்லாம் சீரியஸ் ஆகிட்டான். இதெல்லாம் எனக்கு ஒரு ஆச்சரியம். அவன் லூசு பார்த்தா இவருக்கு பிஎஸ்எல் வேலை பார்க்க நல்லா தானே படிச்சவர் தானே. ஆனால் இவரே அவரை கூப்பிட்டு போறாரு. நான் யாருக்கு எந்த விளக்கமும் சொல்லலை. கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாரும் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை. இவர் ஞானி ஒன்றும் சொல்லலை. ஒரு நாள் கார்த்திக் நர்சிங்கோங்கிற இடத்துல அவர் கொஞ்சம் உடம்பு முடியல, அவர் கொண்டு அட்மிட் பண்ணிருக்கேன். அந்த டாக்டர் வந்து கேட்குறாங்க, கார்த்திக் நர்சிங்கோம் அம்மா இவரை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? இந்த ரோட்டில் இருப்பாரு, அதான் இவர் பார்த்துட்டு இவர் எப்படி இப்படி ஒரு இல்லை நான் போட்டு பொறுப்படுத்துக்கிறேன். இவர் யாரும் கிடையாது, எல்லாமே நான் தான் பொறுப்பு. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அது உடம்பை பாருங்க, அது என்ன கூத்து இருக்கிறாங்க. வெளியே சொன்னால் வெட்க கேட்டு ஒரு மெடிக்கல் ஸ்டோரில் உட்கார்ந்துருப்பாரு. இப்போ சில நோய்களை உடம்புல செலுத்தி பார்க்குறது சில மனித மாதிரிகள் வேண்டியது. இவர் உடம்பை பயன்படுத்தி அது அந்த அம்மாவுக்கு தெரியும். அவங்க டக்குனு ஒரு மாற்றி சொல்லி இவரை நீங்கள் பத்திரமான ஒரு இடத்துக்கு மாற்றிடுங்க, இவர் இப்படி விடாதீங்க அந்த அம்மா எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த அனாதையாக தெரியுங்க உடம்புல சில மருந்துகளை செலுத்தி என்ன எஃபெக்ட் ஆகுதுங்கிறத பார்க்கறதுக்கு மனித மாதிரிகளாக பயன்படுத்துகிற சில ஜென்மங்கள் இந்த ஊருக்கு அப்படி ஒரு ஜென்மம் அவருக்கு குழுட்டை இவர் மாட்டியிருக்காரு. இவர் உடலை அதுக்கு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு அதுக்கு மாற்றி மருந்து கொடுத்து அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரே வார்த்தை கட்டி இவரை நீங்கள் ஒன்று உங்கள் பாதுகாப்பில் வச்சுங்க, இல்லை வேறு பாதுகாப்பாக எடுத்து சொல்லுவீங்க. அவர் நல்ல அவர் ஊரில் விட்டு வேற கதை சொல்லுங்கன்னா 7 ஆண்டுகள் அந்த ஞானி இந்த திருநெல்வேலி தான் வாழ்ந்தார். எத்தனை பேர் தெரியும் சார்? லட்சம் பேர் திருநெல்வேலியில் வாழ்ந்தார்.
ஒரு விசிறி சங்கர் தான் அவருடைய நண்பராக இருக்கு. ஒன்றை மட்டும் சொல்லுவீங்க யார் அவருக்கு 2 விஷயம் சொல்கிறேன். ஒரு உத்தம் சிங் யாரும் தெரியும். ஒரு முறை நாங்கள் வந்து ராம்ஜி ஆசிரமத்தில் எப்பவுமே நாங்கள் டிசம்பர் 1 ராம்ஜி ஆசிரமத்துக்கு போயிடுவோம். ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடியே போயிடுவோம். 3 நாள் அகண்டனாம 4ஆம் நாள் ஜெயந்தி. நாங்கள் ஒரு நாள் முன்னாடியே எங்கள் அம்மா பைட்டை போடுவாங்க, யார் யாருக்கு என்ன பொறுப்பு தருவாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆசிரமம். அப்புறம் 5 நாள் லீவ் போட்டு போயிடுவோம். ஜெயந்தினா 5 டேஸ் லீவ், 2ஆம் தேதி தான் டியூட்டிக்கு வருவேன். இது மாதிரி தான் இருக்கும். அப்படி போயிருக்கும்போது ஒரு முறை அம்மா எனக்கு ஒரு ஆசை, ஒரு ஜெயந்தி திருவண்ணாமலை போய் சாமி கூட இருக்கணும்னு ஆசை. நீங்கள் அம்மாட்ட கேட்டேன், வேண்டாம் சரி வேண்டாம் இல்லைம்மா ஒரே ஒரு தடவை மட்டும் போய் கொடுத்துரு. சரி அப்போ பண்ணி 2 நாள் அகண்ட நாமத்துக்கு 3ஆம் நாள் இப்போ இங்கே அப்படின்னு சொல்லி எனக்கு அகண்ட நாமத்தை கவனிக்கிற டியூட்டி எனக்கு எப்போ தருவாங்க. 2 நாள் முடிச்சு 3ஆம் நாள் ஒரு அன்பட்டு படிச்சுட்டு நான் கிளம்பி வந்தேன். நானும் செல்லமாவும் திருவண்ணாமலைக்கு கிளம்பலாம் சொல்லி பஸ்ஸில் இருக்கு. வீட்டை விட்டு வாசலில் வரேன், இங்கே உத்தம் சிங் உட்காந்துருக்கேன். நான் 2 வீலர் எடுத்து பாறேன், ஒரு மினி 2 வீலர் உள்ளே போயிட்டு நான் வந்து இல்லை சாமி இவா உடனே ஹிந்தியில் நாங்கள் உத்தம் சிங் மேலே குருஜிக்கா ஜெயந்தி நாங்கள் போகிறோம். திருவண்ணாமலை ஜாயகா தான் திருவண்ணாமலை இதழ் ஹாய் அப்படின்னு கால் மேலே கால் போட்டு அப்படி சாமி இருக்கிற ஒரு ஸ்டைலில் ஆசை கடல் ஒரு வாரமாக அட்டையில் ஒரு சாமி இருப்பாங்க. அது மாதிரி எங்கள் வீட்டு சாக்கடைக்கு பக்கத்தில் இருக்கிற யோகி மாதிரி எனக்கு அந்த நிமிஷம் ஒரு யோகி சார் பகவான் யோகிராஜ் மாதிரி பார்க்குறவங்க ஒரு பாட பாட்டு திருவண்ணாமலை இதழ் ஹாய்னு. திருவண்ணாமலை இங்கே இருக்குது ஹிந்தியில். இவர் என்ன அவர் திருவண்ணாமலைங்கிறது உள்ள போகல. எனக்கு என்ன வெக்கம் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டேன். என் மகளை பண்ணி நான்லாம் வரல, நீ வேணா போய்ட்டு நான் இங்கே உட்காந்து சாமி பூஜை போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க டெக்கரேஷன் பண்ணி அவள் ஜெயந்தி வரையா ஆரம்பித்தேன் எங்கள் வீட்டில். அதனால் எங்களுக்கு வெக்கமாக போச்சு. மகா பூஜையிலையும் முடிக்க முடியாது. எந்த முகத்தோடு வந்தால் எங்கள் அம்மாவை பார்த்தேன், அங்கேயும் திரும்ப முடியாது. சரி மாப் கரோஜி மன்னிச்சிடுங்கன்னு இங்கே இருக்கிற தூக்கிட்டு அவர் போயிட்டார். நாங்கள் பேரும் பஸ் ஏறி போயிட்டோம், திருவண்ணாமலைக்கு போயிட்டோம். அண்ணாமலை வாசல்ல அடுத்த நாள் நாடாளுமன்ற போகிறோம். கண்ணன்கிற வாட்ச்மேனை படிக்கிறார். என்ன குமார கோயில் இருக்கக்கூடிய ஆட்கள் இங்கே வந்தா எப்படி? முதல் கேள்வி ஆசிரமத்துக்குள்ள என்ட்ராகவே வரவே சொல்லியிருக்கு. ஏன் இங்கே வந்தீங்க? நீங்கள்லாம் குமார கோயில் இருக்கனால ஏன் இங்கே வந்தீங்கன்னு கேட்குறாரு வாட்ச்மேன். இல்லை கண்ணா அங்கே அம்மாட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தேன். சரி சரி போங்க. வாட்ச்மேன் என்னை வரட்டார் சார். அன்பு நான் கண்ணனும் அவ்வளோ அன்பானவர்கள். அன்பின் காரணமாக உள்ள ஒரு உரிமை. அந்த உள்ளவே உட்காந்து இல்லவே குற்றம் 4 மணி 2 உட்காந்துருந்தோம் ஜெயந்திக்கு முதல் நாள். அப்போ வந்து அங்கே 10 to 12 எல்லாம் பாட்டு பாடணும். 12 மணிக்கு சாமி வாசல் வர போனவர் மணி சாமி என்னவோ ஒன்று சொல்லிட்டு போகிறார். மணி சார் ஒன் இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஃப்ரம் பகவான் அப்படின்னு எல்லாரும் கேட்கணும். யாராவது இங்கே ஜெயந்தின்னு சொல்லி இங்கே வந்தாங்கன்னா அவங்க ஊருக்கு போயிடும். நாளைக்கு இங்கே ஜெயந்தி கிடையாது. திருவண்ணாமலை வில் கம் தேர். சாமி ஆங்கிலத்தை திருவண்ணாமலை வில் கம் தேர். உத்தம் சிங் என்ன சொல்றாரு? திருவண்ணாமலை இதழ்காய். எனக்கு ஹிந்தியில் திருநெல்வேலியில் விட கிடைக்கி அடுத்து 24 hours சாமி இங்கிலீஷில் சொல்றாரு திருவண்ணாமலை வில் கம் தேர், லெட் தம் கோ பேக், நோ ஜெயந்தி திருவண்ணாமலை. எங்களுக்கு மூஞ்சியில் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதாவது ஞானிகளுடைய அந்த லிங்கை பாருங்க. இதுதான் உத்தம் சிங். சுவாமி பக்கத்திலே கொடுத்துறவரை வச்சு பார்த்துக்கிடாது. இது சொல்லித்தாங்க. இன்னொன்று சொல்கிறேன், இது ஒன்று. அப்புறம் வேறு மணி கொண்டு இருந்தோம் சாமிடாது வேற விஷயம். அடுத்த நாள் இருந்தோம் வந்தோம். ஏன்னா பகவான் வந்து நீ அங்கே வர வேண்டாம், ஜெயந்தின்னு அங்கே குமார கோயில் உனக்கு எந்த இடம் மார்க் பண்ணிங்கன்னா அங்கே உட்காரு, இங்கே வராத அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் உத்தம் சிங் ஞானிகளுடைய ஒரு இதுக்காக கடவுளோட அருகில் இருக்கிறார்கள். ஒரு நாள் எனக்கு வந்த ஒரு புரட்டாசி சனிக்கிழமை. அப்போ நான் புரட்டாசி சனிக்கிழமை தான் பெருமாள் கோயிலுக்கு போவேன், கரட சேவை பார்க்க போவேன். அப்படி ஒரு ஈடுபாடு எனக்கு உண்டு. அன்னைக்கு போட சொல்லி காலையிலே ரெடி ஆகிட்டேன். நந்துன்னு சொல்லி காலைக்கு பெட்ரூமுக்கு வந்துடுறேன். பெட்ரூம்ல வந்து படுத்துறாரு. அவர் எவ்வளோ உரிமையான எங்கள் வீட்டு பெட்ரூம் வந்து எங்கள் 2 பேரும் நான் என் ஒய்ஃப் மகா 3வது ஆள் படுப்பார். அது உத்தம் சிங். அப்படி சரன்னு வந்து படுத்தேன். உடனே என் மகா முன்னாடி பேசி போயிட்டா 7 இவ்வளோ காப்பி கொண்டு தான் மாடியில் இருக்கும். உடனே காப்பி குடித்தோம். அடுத்த கொஞ்சம் ஆச்சு என்ன பல்லு கூட விளக்க உத்தம் நாங்கள் பேச ஆரம்பிச்சு பெட்ரூம் வாங்கி பேசிட்டோம் பல விஷயங்கள். ஆனால் அவர் பாஷை எனக்கு தெரியாது, என் பாஷை அவருக்கு தெரியாது. நாங்கள் பார்த்து அவர் பேசிப்போம். இப்போ 8 என்ன சாப்பிட்ற மாதிரி ஐடியா கிடையாது. அவர் லாவோ இதெல்லாம் லாவோ இங்கே கொண்டாந்து. ஆனால் அவருக்கு ஒரு தட்டு விட்டு எனக்கு ஒரு தட்டு விட்டு காலை 8 பேர் வந்தாச்சு. பல்லு விளக்க ஒன்றும் விளக்கலை. 2 பேரும் நல்லா அடிச்சாச்சு. ஒன்று தட்டை களியாக கொண்டு போட்டாச்சு. அப்படி முடிஞ்சு அந்த முடிஞ்சு ஆச்சு. 10 ஆச்சு, 12 ஆச்சு. பல்லு விளக்க ஒன்றுக்கு போக மட்டும் விட்டாரு. சாங்கி விட்டு கேட்கலாம் சொன்னார். அது வந்து அவருக்கு கரெக்டாக வர திரும்பி கீழே இறங்கி கூட வாசல் விட்டாரு. கீழே பேரை கூட அஞ்சு பிடிச்சிங்க. திரும்பி கொண்டு போய் பெட்ரோல் ஒன்று குறைச்சிக்கிட்டார். 12 ஆச்சு, 1 மணி ஆச்சு வந்துட்டா. என்னங்க குளிக்கல பல்லு விளக்கல கருட சேவை எல்லாம் போச்சு. சரி சாப்பிடணுமா லாவோ இவர்கிட்ட கொண்டாடினாரு. ஒன்றும் மத்தியான சாப்பாடு வந்து 2 பேரும் அடிச்சாச்சு. இது ஒரு வாழ்க்கை ஆகி ஒரு 3 ஆச்சு. எனக்கு புளிங்கி நார் ஒரு ரூம்ல காலையில எழுந்துச்சு பல்லு விளக்கல ஒன்றும் விளக்கல. அதனால எனக்கு கோவம் 3:30 மணிக்கு போய்கிட்டேன். உத்தம் சிங்
விளையாட்டுலாம் வச்சுக்கூடாது. நீ கருட சேவை, நான் குளிச்சு போய் பெருமாள் கோயிலுக்கு போனோம். அப்போ இந்த கோயிலுக்கு வர மாதிரி இருந்தது, கருகுணம் பெருமாளை போய் பார்க்கணும் பிளான். கருகுணம் பெருமாள் கோயிலுக்கு போய் கருட சேவை பார்க்கணும்னு சாயங்காலமாக போயணும்னு சொல்லிட்டு பெரிய ஆசை. அதனால நான் என்ன ரொம்ப ஹிந்தியில் தூய கெட்ட வார்த்தை சொல்லிடுங்க. அது மட்டும் எனக்கு தெரியும். தெரிஞ்ச ஹிந்தியில் கெட்ட வார்த்தை சொல்லி தேவையா மகன்னு சொல்லி ஏசிக்கிற கையை வச்சு இழுத்து கொண்டு வர தேக்கோ அப்படிங்கிறார். பாருன்னு விட்டாரு. ஷர்ன ஒரு பருந்து அப்படியே பறந்து விட்டார். வெண்ணிற பருந்து. அப்படி ஒரு பருந்து என் வாழ்க்கையிலே நான் பார்த்தேன். தூய வெண்ணீர் அப்படி வந்து ஒரு ரவுண்ட் எங்களுக்கு எதிர்த்து தென்னமரத்தில் அப்படின்னு கருட சேவை எப்படி இருப்பார். அப்படி கைட்டி காட்டு ஒரு திருப்பி ஒரு கெட்ட வார்த்தை ஏற்றி பிடிச்சுட்டு தூக்கி போயிருக்கார். அவ்வளோ தாராளம் என்னடா கருட சேவை இந்த பாருடாங்க சொடக்கழிச்சு காட்டக்கூடிய ஆட்கள். இப்பேற்பட்ட ஞானிகள் வாழ்கின்ற இந்த நாடு. இவங்களை தேடி நீங்க போகலா இதெல்லாம் விட்டு என்னதை கேட்டு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு வெட்க வேண்டாமா? இவ்வளவு வயசாயிட்டு என்னடா இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேண்டாம். இப்பேற்பட்ட ஆட்கள் கிடைக்கல. இதுல யோகி அருள் செஞ்சது யாரும் சாமர்த்தியில ஒண்ணு கூட கிடையாது. யோகியினுடைய அருள் பல விதங்கள்ல பல ஞானிகளை வச்சு விளையாடினார். ஒரு 7 வருஷம் அவர் காணாம போயிட்டார். நான் நினைச்சா கொடுத்துருக்கீங்க பார்க்க முடியும். எனக்கு 7 வருஷம் உத்தமிச்சு ஒரு ஞானியை கையில கொடுத்தார். பார், ஒரு அவதூதனை பாரு எப்படி இருக்காம பாரு. அதுல எடுத்துக்க எதுவும் இல்லாம ஆனந்தமா இருக்கான், ஒன்றும் இல்லாம ஆனந்தமா இருக்கு. இப்போ இதெல்லாம் அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் எது சொல்றேன்னா, இதே மாதிரி ஒரு பேரல் விஷயம் நம்முடைய சங்கராஜ் ஐயா சாமி கூட பார்த்துருக்காரு. சங்கராஜ் ஐயா வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுடைய பிரின்சிபல். மதுரை திருநகர்ல இருந்து போயிருக்காரு. சாமியுடைய பக்தர். அவர் அந்த ஊருக்கு போன முதல் வருஷம் அப்போ அங்கே தேரோட்டம் வருது. அவருக்கு ஒரு ஆசை, முதல் வருஷம் வந்து திருவண்ணாமலை தேரோட்டம் பார்க்கணும். அவர் தேரோட்டம் பார்க்கும்போது அப்படியே சனி தட்டி வீட்டுக்கு வந்து சாமி அப்போ தேரடி மண்டபத்தில் இருக்கிறான். அங்கே கூட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சு தேர் வருதான் நகர்ந்து இவங்க இருக்கிற இடத்துல கிராஸ் ஆகலாம். சாமி உட்கார வச்சுட்டார். தேர் நகர்ந்து அடுத்த தெருக்கு போயிட்டான். சாமி விடல சங்கராஜ். இவருக்கு முதல் மதுரையில வந்திருக்கோம். திருவண்ணாமலை தேர் பார்த்துட்டு உட்கார வச்சுட்டு அந்த சங்கராஜ் சொல்றாரு. சங்கராஜ் எதை யாரை போய் பார்க்க நினைக்கோ அவரோடய உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது அதை போய் பார்க்கணுமான்னு ஓப்பனா சொல்லுங்க. தேர்ல போய் யாரும் பார்க்க போற அருணாச்சலேஸ்வரர் ரத்தான்னு. When you are sitting and talking here, why should you go and for checking this that அந்த ஐடல்ஸ் நீ பார்க்க முடியாது. அதான் அருணாச்சலேஸ்வரர் சொல்லல. You are sitting this beggar and talking this beggar. Why should you go and see that idols? அந்த ஐடல்ஸ்ல போய் நீ அருணாச்சலத்தில் பார்க்க விரும்புறேன். நீ இந்த பிச்சைக்காரன் உட்காந்து பேசிட்டு இருக்கிறீங்க. இது தேவையான. அதாவது நீ அருணாச்சலத்திலே எதுக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கா? இதை விட்டுட்டு நீ போய் அந்த மரப்பொம்மையை பார்க்க போறியா? என்ன கேள்வி பாருங்க. இதுதான் எனக்கு என்னடா கருட சேவை இந்த போட்டிடா கருடனே வரவழைச்சுட்டாரு. அப்ப நம்ம ஞானிகளுடைய விரல் அசைவது எது வேணாலும் அவங்களால பண்ணலாம். எது வேணாலும் அவங்களால பண்ணலாம். நத்திங் இஸ் இம்பாசிபிள். பகவான் சொல்லுவார். அப்ப அவங்க சாட்சாத் தெய்வம் சார், பரபிரம்மம், சாட்சாத் தெய்வம். அவங்க நம்ம பக்கத்தில் இருக்காங்க, நமக்குள் இருக்கிறாங்க அவங்க. அதனால தெய்வ நிலைங்கிறது வேற சார். மனிதனுடைய உச்சம் தெய்வம். மனிதன் தான் மகான், மனிதன் தான் மகான். தெய்வம் வேற ஒன்றும் இல்லை சார். தெய்வம் நீ என்று உணர். அதான் நம்முடைய பாரதத்தினுடைய குரல். அப்போ இந்த தெய்வம் எங்கேயோ இல்லை, யோகி இங்கே தான். நமக்கு வெரி க்ளோஸ் டு அவர் ஹார்ட். நம்ம இருதயத்துக்கு ரொம்ப பக்கத்தில் சார். நம்மளை ரொம்ப தெரிஞ்சவர் யோகி சார். நம்மளை ரொம்ப நம்மீது அன்பு செலுத்துவர்கள். நமக்கு இருக்கிற எல்லா மனித உறவுகளை விட நம்மீது அன்பும் அக்கறையும் அதிகம் கொண்டவர் யோகி. அவர் தான் உள்ள இருந்து நம்மளை கவனிச்சுட்டு மறக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது உங்களை மேம்படுத்துவதற்காக தான் இந்த மறக்கிறார். குட்னஸ் லீட்ஸ் தி ஹோல் வேர்ல்ட். நன்மையே இந்த உலகை நடத்துகிறது என்று ஒரு யோகிராக. உங்கள் லைஃப்பில் எது நடந்தாலும் அது உங்களை மேம்படுத்தும். உங்களுக்கு ஒரு விசாரத்தை ஏற்படுத்தலாம். உறவுகள் மீது உங்களுக்கு இருக்கிற தேவையற்ற ஒரு பந்த பாசத்தை உதறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது. விட்டு விடுதலையாகி இருப்பாய் மனமே, ஒரு ஷிஃப்ட் குருவி போறன்னு பாரதி பாடும். எல்லாமே அதுதான் சரி. எல்லாமே ஷாக் கூட கொடுப்பாங்க. சின்ன குழந்தைய தாய்மார்கள் குளிப்பாட்டி தலைகளை எங்க ஆட்டி தூக்குவாங்க. நான் பதறிடுவேன். சின்ன குழந்தைய குளிப்பாட்டி நீங்க பதறீங்களா? அந்த காலத்து பொண்ணு தலைகளை தூக்குவாங்க. ஆபத்துக்கு நிறுத்திடுவாங்க. அந்த தலைகளை தூக்குனா குழந்தை மேல பாசம் இல்லாம தான் இருக்கா? தெய்வம் சொன்னா நம்ம தலைகளை தூக்கி அடி. அது எதுக்குன்னா நம்ம மேலோட அன்பும் நம்ம மேலோட அக்கறை. வாழ்க்கை செல்ல நம்மளை புரட்டி எடுக்கும். அதனால வாழ்க்கையில நீங்க கோபப்படக்கூடாது. அது உங்களுக்கு ஒரு ஷாக் கொடுத்து உங்களுடைய ஒரு இடத்துல உங்களை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்த பகவான் அது தான். அதனால தைரியமா சொல்லி போவாக்கியா பிரயாசா சொல்லி சாமி வருவார் கூட போக முடியாது. அது வேற விஷயம். ஆனா எனக்கு என்ன அப்படி சொன்னேன்ல, அடுத்த வாரம் பிரயாகராஜ் வந்து எனக்கு தீர்த்தம் வந்துச்சு. நீ வர வேண்டாம், கூட்டத்திலாம் வர வேண்டாம், நான் உனக்கு தீர்த்தம் ஒரு பிராமின் ஃபேமிலி எனக்கு வேண்டிய வாங்கி பூஜை பண்ணி அட்ரஸ் கிட்டே வீட்டுக்கே அனுப்பிடுச்சு.
நாங்கள் புரோஜனம் பண்ணி சாமிக்கு புரோஜனம் எல்லாரும் தெரியுமா. இப்போ பக்கத்து இருக்காரங்களும் கொடுக்குறோம். நாங்கள் எங்கள் அவங்ககிட்ட இன்னும் இல்லை கொஞ்சம் தான் வந்து கொண்டாந்து கொஞ்சம் பேர் வந்து நாங்கள் மாதிரி மீதியை பக்கத்து கொடுத்துட்டோம். எதுக்கு சொல்லுங்கன்னா இப்போ பகவான் வந்து நம்மளை தேடி வந்துடுவார். தெய்வம் நம்ம பக்கத்துலேயே இருக்கு. யோகிராஜ் ரொம்ப தள்ளிலாம் இல்லை, ரொம்ப பக்கத்தில் இருக்கு. வெரி க்ளோஸ், வெரிலி ஐஆம் நமக்குள்ளே அவர் இருக்கிறார். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். பகவான் நமக்காண்ட தெய்வம் நமக்காண்டி தான் வாசல் இருக்காங்க. நம்ம அதை நோக்கி திரும்ப நம்ம எதிர் திசையை பார்க்கணும், இங்கே ஒரு திசையை பார்க்கணும். அதுக்கு தான் வெகு அருகில் தான் இருக்கு. எனவே பரிபூர்ண இது வழி சரணா மொத்தம் வாழ்க்கையை அவர் பார்த்து வச்சு எது நடந்தாலும் சாமி நான் ஏற்கனவே இப்படி ஒரு சங்கல்பம் பண்ணுங்க. நீங்கள் உங்களுக்கு எடுக்கிற இடமே வேற காரியே பண்ணுங்க. இந்த நாமம் நம்மள அவர்களோட தொடரும். நாமத்தை சொல்லுங்க. பூரண சரணாகதி லைஃப்ல என்ன நடந்தாலும் என் யோகி நடத்துறாரா ஏத்துக்கிறேன் சாமி, 100% ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுகம் இல்லையா? ஓகே சாமி, சந்தோஷம். என் தந்தை இந்த பிரபஞ்சத்தை சரி செய்ய என் உடம்பில் இந்த சளியை கொடுத்துருக்கார், இந்த இருமலை கொடுத்துருக்கார், நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னாங்க. யோகி பண்ணி சொல்லி பாருங்க. முதல்ல வந்து வெர்பலா சொல்லிப்பார். இப்படி சொல்லி 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 அது அகம் பிரம்மாஸ்மி அப்படிதான் சொல்லுவாங்க சார். சாதனால அதையே திரும்ப 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 வெர்பலா சொல்ல சொல்லுவாங்க. இந்த மந்திர ஸ்லோகங்கிறது என்ன சார்? திரும்ப திரும்ப அகம் பிரம்மாஸ்மி, அகம் சிவோகம் 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 சிவ 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 என்னிட சிவகதி தானேன்னு திரும்ப திரும்ப சொல்லுங்க. சிவ 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 சிவான்னு அர்த்தம் என்ன? நீயே ஒரு சிவனா மாறுவாராம். சிவ 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 சிவன்னு சொன்னா நீ ஒரு நாள் சிவனா ஆயிடுவேன். எனக்கு இந்த அனுபவம் சிவசைலத்தில் கிடைச்சது. சிவோகம் எனக்கு கிடைச்சது. அது சாட்சா சிவம் வேற எங்கேயும் நீதாண்டா சிவம் காட்டினார் சிவபெருமான். இந்த சைவ இந்த அதான் அதுக்கு பேரு அந்த அந்த சிவசைலம் இருக்கு. சிவசைலங்கிறத நான் அடியன் உணர்ந்தேன். என் சிவசைலன்னு பேர் வந்துங்கிறது அடியன் உணர்ந்தேன். குடியிருக்க இடமே கொடுத்தாரு. இப்படி நாங்கள் தான் போகிறோம். நாளைக்கு சிவசைலம் தான். எது சொல்லுங்க, இப்போ தென்காசி இடையில முடிச்சுட்டார். அந்த தென்காசி ஒரு சத்தங்கம் முடிச்சுட்டு நாளைக்கு கிளம்பிடுவாங்க. எது சொல்லுங்கன்னா எப்பாவோ தத்பவதி, எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறது. எனவே தெய்வம் நீ என்று தான் கீதையினுடைய யோகியா தான் சொல்றாரு. நான் உனக்குள்ளே இருக்கிறேன், உனக்கு அருகிலேயே இருக்கிறேன், உன் வாழ்க்கையை நான் தான் நடத்தி சொன்னேன். இதான் எல்லா ஞானிகளும் உருவாக்குறேன். இதுல உங்களுக்கு ஒரு ஃபெய்த் வந்துருக்கு, இதுல 100% உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருக்குன்னா இதை வச்சு நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ஜென்மாவில் இந்த கணத்தில் நான் விடுதலை அடைகிறேன் 100% அஷ்யூர். பகவான் யோகிராம் சத்வார் நம்ம எல்லாம் விடுதலை செய்ய தான் வந்திருக்கிறோம். நம்மளை இதை விட ஆக உயர்ந்த இடத்துக்கு நம்மளை அழைத்து செல்ல தான் வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பார்வை நம்மகிட்ட வரணும், அந்த பக்குவம் நம்மகிட்ட வரணும், அந்த தேடல் நம்மகிட்ட வரணும், அந்த திடம் நமக்குள்ள இருக்கணும். இருந்தால் உறுதி. வேற 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 ஆன்சர், இது ஒரே ஒரு ஆன்சர் தான் சார். ததாஸ்து தந்தி, வேற ஆன்சர்லாம் கிடையாது. இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சு தான் நம்ம உலக வாழ்க்கை. ஞானிகள் இந்தா புடி, இதான அந்த புடி, இதை தரகம் ரெடியா இருக்கு. ஆனால் அந்த இடத்துக்கு நீ ரிசீவிங் சைடு நீ. ஏன்னா 1947 48 ராம் சூரத் குன்வர் வந்து ஆனந்தாசிரம் போகும்போது பப்பா கண்ணில் படலை. 52 சீட்டு சொன்னார். சாண்டிஸ் ராம் நாம் 24 hours சொன்னார். 7 நாளில் தூக்கிட்டார் சாமியை. 47 48 இதே பப்பா ராமதாஸ் தான், இதே ராம் சூரத் குன்வர் தான். கிடைக்கலையே. 52 போகும்போது சீட்டு சொன்னார். சாண்டிஸ் ராம் நாம் 24 hours சொல்லி ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஃபயர் ஆகி போகுது. 7 நாளில் இறைகளை அடைகிறார். 7 நாள் தான் சார் தேவைப்படுது. ஞானமடைய 7 நாள். ஒரு வேடன் கண்ணப்பனுக்கு 7 நாள், என் யோகிக்கு 7 நாள். ஒரு 7 நாள் என்ன அடைய முடியாத அந்த ஃபயரா நம்ம மாறணும். அந்த ஃபயர் வரணும். அந்த வேடன் கண்ணப்பனுக்குள்ள இருந்த ஃபயர், அந்த ராம் சூரத் குன்னூருக்குள்ள இருந்த ஃபயர், அந்த ஃபயர் நமக்குள்ள கிளம்பி வரணும். வந்தால் இது நிகழும். ஆனால் அதையும் சாமி தருவார். இல்லை கேட்கலாம், அதே சாமி பகவான் என்னை அதுக்கு தகுதியாக்கி, என்னை தகுதியாக்கி தாருங்கள். சும்மா கேட்க வேண்டாம், அதை தகுதியாக்கி தாருங்கள். அந்த பக்குவத்தை எனக்கு தாருங்கள். அதை சேர்த்து கேட்பேன். நிச்சயமா சொல்றேன், பகவான் இதுக்குத்தான் வந்திருக்கிறார். இதெல்லாம் மற்ற உலகியெல்லாம் இப்போ மண்டடி திக்கிறது, காய்ச்சல் திக்கிறது, பிள்ளைக்கு வேலை வாங்கி கொடுக்குறது, கல்யாணம் பண்ணி கொடுக்குறது, இதெல்லாம் சகஜம், சாதாரண. ஒரு ஞானிக்கு இதெல்லாம் சுண்டு வரல. அது ஒரு பார்வையில் நடக்கிற விஷயம். இதெல்லாம் நமக்கு தான் பெரிய விஷயம். அவங்க ஒரு பார்வை பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு. எல்லா ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு வந்து சேரும். இதெல்லாம் உட்காந்து யோசிச்சு ஐஸ்வர்யங்கள் ஜஸ்ட் இட் வில் ஃபாலோ தம். அதுக்கு பிறகு அவங்க போக மாட்டாங்க. ஆனால் ஒரு ஞானிகிட்ட வாங்க வேண்டியது இந்த உன்னதமான வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை. இந்த பிறப்புக்கு ஒரு அர்த்தம் வரணும். இந்த பிறப்பிலேயே நான் விடுதலை அடைய வேண்டும். இந்த கேள்வி, இந்த தாகம், இந்த உறுதி நம்மளோட பறக்கணும். அதுதான் நாம் யோகிராம் சரத்குமார் அடைந்ததற்கான பலன் என்று சொல்லி அதையே பகவானிடம் கேட்போம். இந்த முரம்பின் மீது பகவானுடைய அனுக்கிரகம்
அப்படி அலை அலையாக வந்து பாயும் இருக்கிற எல்லோருக்கும் அந்த ஆத்ம விடுதலையை என் யோகி அருள்வார். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குருராஜ்.